பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் த லார்ட். தேவன் தாமே இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அபிரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்லுவதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் செய்யலாம். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய மகிமையான பிரசன்னம், உடைய மகிமையான கிருபை, உங்கள் மகிமையான அபிஷேகம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதே ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு மகிமையை காணத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சுவாமி, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகின்றோம். இந்த ஓய்வு நாளுக்கென்று தேவன் நம்முடைய தியானத்திற்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி மீகா 2 அதிகாரம் 13 வாக்கியம். குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். மீகா 2 அதிகாரம் 13 வாக்கியம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். என கருமையானவர்களே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தடைகள். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. ஏன் தடைகள் வருகிறது? தடைகள் என்றால் என்ன? எதனால் நம்முடைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது? அதை எப்படி நாம் கண்டறிவது, அவைகளை மேற்கொள்வது என்கிற ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தடை என்பது பொதுவாக எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒன்றுதான். பல சூழ்நிலைகளில் பல தேவ மனிதர்கள், நமக்கு முன்பதாய் கடந்து போனவர்கள், இப்படிப்பட்ட தடைகளை கடந்து போயிருக்கிறார்கள், ஜெயித்திருக்கிறார்கள், அவைகளிலே வெற்றி சிறந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தடைகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி ஜெபித்து அதற்காக பிரயாசப்பட்டால் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரதிபலனை, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருன்றதில் சந்தேகம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். நம்முடைய ஆண்டவருக்கே ஒரு பேர் இருக்குது. அவருடைய நாமத்தில் ஒரு முக்கியமான நாமம் தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்களால் என்னுடைய வளர்ச்சி கெட்டுச்சு, அவங்களால் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டுருச்சு, இவங்களால் எனக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமல் போயிடுச்சு, இவங்களால் நான் செய்ய வேண்டிய காரியம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்படி நம்ம மனிதர்கள் மேலே இந்த தடைகள் நிமித்தம் நாம் கசந்து கொள்வது உண்டு. அதே சமயத்தில் பல சூழ்நிலைகளில் சத்துருவின் மீதும் நாம் பழிகளை சுமத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆக்சுவலி தடைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 ரீசனை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 3 காரணங்களை வைக்க விரும்புகிறேன். முதல் காரணம் மனிதர்களால் வரக்கூடிய தடைகள். 2வது காரணம் சத்ருவினால் வரக்கூடிய தடைகள். 3வது காரணம் தேவனால் அனுமதிக்கப்படுகிற தடைகள். குறிப்பெடுத்துக்குங்க. மனிதர்களால் வரக்கூடிய தடைகள், சத்ருவினால் வரக்கூடிய தடைகள்,
மூணாவது, தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒரு தடை. இந்த 3 ஏரியாலையும் தடைகள் என்பது நிச்சயமாக இருக்கும். அதை கண்டுபிடித்து அதுக்கேற்ற ரெமிடியை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுமே தவிர, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தவறான அணுகுமுறையும் தவறான அவிசுவாசங்களும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் பெர்சிஸ்டன்ஸாக, அதாவது நிலைத்திருக்கத்தக்கதாக அந்த தன்மையை மாற்றி விடுகிறது. அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை. ஸோ நிறைய பேருக்கு கர்த்தர் மேலே ஒரு கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தடை? நான் எவ்வளவோ செய்யணும்னு நினச்சேனே, நான் எப்படியோ மாறணும்னு நினச்சேனே, நான் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சேன், நான் எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணணும்னு நினச்சேன், நான் எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன், நான் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய நினச்சது எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் எல்லாருடைய உள்ளத்துலேயுமே இருக்குது. எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்குது. எஸ்பெஷலி செயலிழந்து போயிருக்கிற ஆவிக்குரிய திருச்சபை மக்கள் மத்தியிலே அதிகமாய் காணப்படுகிறது. ஒரு இளைஞனாய் நான் இருந்திருக்கிறேன். வாலிப பருவத்தை கடந்து வந்திருக்கிறேன். இந்த ஏக்கம் எனக்குள்ளே அதிகமாய் இருந்தது உண்டு. நம்ம வளர்ச்சிக்கு இவங்க தடையாயிருவாங்களோ, நம்ம எதிர்காலத்துக்கு இவங்க தடையாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இன்னொருத்தருக்கு என்ன பயம்னா, சத்துரு ஏதோ ஒரு சூழ்ச்சி நமக்கு விரோதமாக பண்ணுறான் அப்படின்ற ஒரு பயம். ஸோ இந்த 3 காரியத்தையும் பகுத்து பிரித்து பார்த்தால்தான் பிரச்சனை யார் மேலே அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ரைட். மீகா 2:13 குறிப்பெடுத்துக்குங்க. முதல்ல நான் ஆண்டவருடைய தன்மைகளை பேசிடுறேன். ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் த ஆட்ரிபியூட் ஆஃப் காட். ஒரு நாளும் தேவன் அவருடைய சித்தத்துக்கு எதிராக உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புறது கிடையாது. இதுதான் மெய்யான காரியம். ஸோ தடைகளை நீக்கி போடுகிற தேவன் எப்பொழுதும் நமக்கு முன்பதாக இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில் நாம் தளர்ந்து விடக்கூடாது. நிறைய பேர் அந்த விஷயத்தில் தளர்ந்துருவாங்க. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் வரும்போது, பாடுகள் வரும்பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத பட்சத்தில், ஐயோ இந்த தடை இவங்களால் வந்துருச்சு, இவங்களால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு, நான் எங்கேயோ வளர்ந்து எப்படியோ நல்ல நிலைமைக்கு போயிருப்பேன், என் வளர்ச்சியெல்லாம் தடைப்பட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஒரு கவலையோடு ஒரு பாரத்தோடு இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேவன் உனக்குன்னு வச்சிருக்கிற எந்த நன்மையையும் யாராலையும் தடை செய்ய முடியாது. ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர், முறித்து போடுகிறவர், உடைத்து போடுகிறவர், தகர்த்தெறிகிறவர் உனக்கு முன்பதாக போகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கரடுமுரடான பாதையில் பிரயாணம் பண்ணுறீங்க. எப்படி இந்த பாதையை கடப்போன்ற டைமில் உங்களுக்கு முன்னால் ஒரு புல்டோசர் முன்னால் போகுது, எல்லா வழியை கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் பின்னால் சந்தோஷமாக போவீங்கள்ல, நம்பிக்கையாக போவீங்கள்ல. அது எவ்வளோ பெரிய குழினாலும் சரி பண்ணிருப்பா, எவ்வளோ பெரிய மேடுனாலும் அது மட்டப்படுத்திருப்பா, எவ்வளோ கரடுமுரடான ஏரியாவை கூட அந்த இயந்திரமானது சரி செஞ்சிருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வருதில்ல. அதை விட பயங்கரமான ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன்தான் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஸோ இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், தடைகளை முறித்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னால் இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் தடைகளை பற்றிய அந்த பயத்தை எடுத்து போட்டுருங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தடைகளை பற்றிய பயம், மனிதர்களை பற்றிய பயம், சத்துருவை பற்றிய பயம் நீங்கள் எடுத்து போற்றணும்.
இன்றைக்கி அந்த தடைகளை நீங்கள் எந்த விதத்தில் புரிஞ்சிக்கிறீங்களோ அந்த விதத்தில் தான் நீங்கள் விடுதலை பெற முடியும். ஓகே, ரைட். நம்முடைய ஆண்டவருடைய பண்பு பாருங்கள். ஸோ தடைகளை நீக்கி போடுகிறவர். அது என்ன அப்டிக்கிள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நீக்கிடுவார். அவரை மீறி அவருடைய நாலேஜ் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திஸ் இஸ் பிப்ளிக்கல் ட்ரூத். இது வேதாகம சத்தியம். நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த தடை? நான் படிக்க முடியாமல் போயிடுச்சு, நான் சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு, நான் வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சு, காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக முடியாமல் போயிடுச்சு, நான் வீடு கட்ட முடியாமல் போயிடுச்சு, என்னால் சொத்து வாங்க முடியாமல் போயிடுச்சு, என்னால் ஊழியம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க பண்ண பிரச்சனையினால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தடை வந்துச்சு, என் வளர்ச்சியெல்லாம் இன்னைக்கு இந்த மனிதர்களால் தடைப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வருந்துவது உண்டு. ஸோ ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி அந்த பயத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார். பின்னால் கூட இல்லை, முன்னால் இருக்கிறார். முன்னால் வழியை ஆயத்தப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஜஸ்ட் அவரை ஃபாலோ பண்ணி போனால் போதும். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 14:6 நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. யோனத்தானும் ஆயுததாரியாகிய வாலிபனும் சம்பாசிக்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அப்போ தேவ வார்த்தையை யோனத்தான் சொல்லுகிறார், அநேகரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே கிடையாது. கர்த்தரை யாரும் தடை செய்யவே முடியாது. கர்த்தரை யாராவது தடை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க ஏதோ ஒரு பெரிய தவறை செய்கிறதுக்கு சமமாக அது கருதப்படும். அவங்க எல்லாத்தையுமே இழந்து போயிடுவாங்க. ஏன்னா தேவனை எதிர்த்து, தேவனை மறித்து, தேவனை தடுத்து எந்த காரியமும் நீங்களும் நானும் செய்ய முடியாது. யோபு பக்தன் இப்படியா சொல்கிறான், கர்த்தர் பறித்து கொண்டு போகிறார், அதை மறித்து கேட்பவன் யார்? கர்த்தர் பறித்து கொண்டு போகிறவர். அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா அது யாராலையுமே மாற்ற முடியாது. அது யாராலையும் மாற்ற இயலாது என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில் நாம் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் கர்த்தர். கர்த்தரை பிடிச்சுக்கணும் உறுதியை. ஏன்னா அவர் தான் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்தான் ரட்சிக்க தடையில்லாதபடி செயல்படுகிறவர், கிரியை செய்கிறவர். அந்த யுத்தத்திலே யோனத்தானுக்கு வெற்றி கிடைக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஐயோ ஆண்டவர் என் கூட இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதே, ஏன்னா கர்த்தர் என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஈவன் யோவான் நற்செய்தி 11 லாசரு மரித்த பொழுது அவருடைய சகோதரிகள் கேட்ட கேள்வி இதுதான், நீங்கள் எங்களோடு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றார் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ இந்த தடைகளை நீக்கி போடுறதுக்கு மெயின் சோர்ஸ் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். தேவன் எனக்காக இதை செய்வார், நிச்சயம் தேவன் எனக்காக இதை செய்து முடிப்பார்
அப்படின்ற விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அது போதுமானது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு என்ற ஒரு மனிதர் அன்னைக்கு மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது சொல்றாரு, தண்ணீர் இருக்க தடை இல்லை அப்படின்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபெய்த் கேன் பிரேக் எவ்ரி ஆப்ஸ்டிகல்ஸ். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிறதே ஃபெய்த்து தான். ஒரே ஒரு மருந்து இந்த உலகத்தில் இந்த ஹிண்டரன்ஸை அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா ஃபெய்த். அதனால தான் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாச ஜீவிக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆனால் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா தடைகள் வரும்போது அந்த ஃபெய்த்துக்குள்ளே நம்ம வர்றதுன்றது இட் இஸ் அ ப்ராக்டிக்கல். இட் இஸ் 100% ப்ராக்டிக்கல் கம்யூனிகேஷன் வித் த லார்ட். தேவனோடு நடைமுறையிலே தேவ ஆவியானவரோடு தொடர்பில் இருக்கிறவங்க தான் அந்த ஃபெய்த்துக்குள்ளே வர முடியும். அந்த தடைகளை மேற்கொண்டு அவங்க கடந்து செல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் காட்ஸ் நேச்சர். தடைகளை நீக்கிறவர் தான் அவர். தடைகளை உன் வாழ்க்கையிலேருந்து உடைச்செறிகிறவர் அவர். அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மேபி ஃபிசிக்கல், மேபி ஸ்பிரிச்சுவல், மேபி ஃபினான்சியல், மேபி இன் மினிஸ்ட்ரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, மேபி இன் பர்சனல். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த தடையை உடைக்கக்கூடிய சக்தி நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. நம்முடைய தேவனிடத்தில் அந்த நம்பிக்கையை நம்ம வைக்கணும். அந்த தடை என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது, அந்த தடை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்ற நம்பிக்கையை நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த அற்புதத்தை நீங்கள் ருசி பார்க்க முடியும். ஆகவே தயை கூர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கணும். அதுக்காக யோபு 42:2 யோபு 42:2 யோபு என்ன சொல்றார் தெரியுமா? அருமையான ஒரு வார்த்தையே சொல்றாரு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாத. உண்மையான வார்த்தை. அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா வேற யாரையும் அவர் சஜஷன் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னாலும் யாரும் தடுக்க முடியாது. அவர் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாலும் யாரும் அவரை கட்டாயமும் படுத்த முடியாது. இதான் உண்மையான நிலைமை. ஏன்னா என்றைக்குமே தேவ சித்தத்தை நான் மாற்ற முடியாது. நான் தான் தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தடை என்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த காலத்திலையும் நீங்கி போகாது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரை கொண்டு வந்து நீங்கள் கட்டுகள் உடைச்சு ஜெபிச்சாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரை கொண்டு வந்து நீங்கள் அந்த தடைகளை நீக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு உண்மையான சாட்சி இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நிச்சயமாக தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. அவருடைய நினைவை உங்களால் யாரும் தடை பண்ணவே முடியாது. அவர் முடிவு பண்ணிட்டார்னா முடிவு பண்ணது தான். பரலோகத்தில் முடிவு பண்ணது பூலோகத்தில் நிறைவேறணும்னு தான் நம்ம ஜெபிக்கணும். ஆமென். பூலோகத்தில் முடிவு பண்ணுறதை பரலோகம் முடிவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜெபமே அப்படி தான் இருக்குது நமக்கு. ஆமென். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்ல. இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு தேவனை வளைக்கணும், தேவனை மாற்றணும்னு நினைக்காதீங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை வளைச்சிக்குங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இல்லைன்னா இருக்க மாட்டீங்க. நீங்கள் போராடி கொண்டிருக்கிறது யார்கிட்டன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த
ஒரு சர்வ வல்லவர்கிட்ட நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. அது சரியான அணுகுமுறை அல்ல. எப்போவுமே ஆண்டவர்கிட்ட போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய சித்தம் என்ன? உங்களுடைய சித்தத்துக்காக என்னை வணைந்து கொள்ளும், உங்களுடைய சித்தத்தின்படி என்னை மாற்றும், உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்டு பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கர்த்தருடைய கிருபையில் உங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்தை அருமையாக நீங்கள் வாழ்ந்து முடிப்பீங்க. அதுக்காக தான் இந்த பிரசங்கத்தை இன்றைக்கு நான் செய்கிறேன். ஸோ நோ கன்ஃபியூஷன். எனக்கு இதில் சந்தேகமே இல்லை. என் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் இல்லை, பல தடைகள் வருது. ஆனால் அந்த தடைக்கான காரணத்தை நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஓவர் கம் பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த பகுத்தறிவு இல்லை. இது தேவனால் வருதா, இது மனுஷனால் வருதா, இது சத்ருவினால் வருதா, இல்லை இதை நானே உருவாக்கிக்கிறேன்னா, இல்லை இது சூழ்நிலை நிமித்தம் வருதா, இது எல்லாம் நம்ம பகுத்தறியணும். பகுத்தறியாமல் நீங்களும் நானும் இந்த தடைகளை கடந்து போவது என்பது கேள்விக்குறி. ஏசாயா 43:13 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 43:13 நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்ய நினைச்சதை தடுப்பவன் யார்? அதே தான் யோபு 11:10 குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 43:13 குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, அவர் செய்ய நினைக்கிறதை யாரும் மாற்றவும் முடியாது, தடபடவும் முடியாது. அதனால தான் பைபிள் அவருக்கு ஒரு பேர் கொடுக்குது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். பூட்டினார்னா திறக்க முடியாது, திறந்தார்னா யாரும் பூட்ட முடியாது. கள்ளசாவியே கிடையாது, அதுக்கு கள்ளசாவியே கிடையாது. அந்த பூட்டை கட் பண்ணவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, பிரேக் பண்ணவும் முடியாது. ஏன்னா பூட்டினவர் யாருன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ தேவனுடைய பண்பு அது. தேவனுடைய பண்பு என்னது? பூட்டினார்னா யாரும் திறக்க முடியாது, திறந்தால் யாரும் பூட்ட முடியாது. ஸோ எல்லாமே அவர் கையில் இருக்குது. நீங்களும் நானும் இடையில ஆடுறதுனால, குதிக்கிறதுனாலையோ, ஆட்டம் போடுறதுனாலையோ, கோவப்படுறதுனாலையோ, சண்டை போடுறதுனாலையும், போராடுறதுனாலையும், பிரச்சனை பண்ணுறதுனாலையும் இந்த உலகத்தில் எதுவும் மாறி போக போகிறது இல்லை. எல்லாம் அவர் கையில் இருக்கு. இந்த நம்பிக்கை ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிவிடும். ஸோ இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆகவே யோபு 11:10 கூட நீங்கள் குறிப்பெடுத்திருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பிடித்தாலும், அவர் அடைத்தாலும், அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? சொல்லுங்க. பிடித்தாலும், அடைத்தாலும், நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் யாராலையும் தடை செய்ய முடியாது. யாராலையுமே தடை செய்யவே முடியாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. ஏசாயா 43:13 தெளிவாக கேட்கிறாரு. அப்போ யாராலையுமே தடை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இனி ஒருத்தன் பிறந்து கூட வர முடியாது. ஏன்னா அவருடைய சித்தத்தை மாற்றவோ, அவருடைய தீர்மானத்தை மாற்றவோ, அவர் செய்ய நினைத்ததை மாற்றுவதற்கோ இந்த உலகத்தில் நமக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. அப்போ தடை ஏன் இனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, அந்த தடை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் நான் மாறல, இன்னும் நான் விசுவாசத்துக்குள்ள வரல, அப்படிதான் எடுத்துக்க முடியுமே தவிர, நான் தேவனை மாற்றணும்னு நினைக்கிற இடத்துல தான் நமக்கு பிரச்சனை உண்டாகுது. ஓகே, ரைட். இதே கருத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு
தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு தேவ மனுஷனாகிய பேதுரு தெளிவாக கேட்கிறார். தேவனை தடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். வசனம் புரியுதா உங்களுக்கு? யாராலையும் மாற்ற முடியாது. அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா ஆசீர்வதிப்பார், அவர் உயர்த்தணும்னு நினைச்சா உயர்த்துவார். புழுதியிலிருந்து ஒருத்தனை பிரபுவா சிங்காசனத்துக்கு கொண்டு போக முடியும், சிங்காசனத்திலிருந்து ஒருத்தனை புழுதிக்கு கொண்டு வர முடியும். இதை தானியேல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் உறுதிப்படுத்துகிறார். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லையே, ஒருவனும் இல்லை என்றேன். அவருடைய கையை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அப்போ ஃபுல்லி சரண்டர். நம்ம பாடுறோம்ல, ஐ சரண்டர் ஆல் அப்படின்னு ஒரு பாட்டு. சும்மா பாட்டில் மட்டும் சரண்டர் இல்லை, லைஃப்பை சரண்டர் பண்ணணும். சரண்டர் அப்படின்னா என்ன? நீங்கள் கவனிங்க. ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு பக்கத்தில் வெற்றி வருகிறது, ஒருவர் தோல்வி அடைகிறார். வெள்ளைக்கொடி காமிப்பாங்க, கையை 2 கையும் தூக்கி கீழே முழங்கால் படிட்டு 2 கையும் தூக்கி வெள்ளைக்கொடியை காட்டிவிட்டால் சமாதானம், நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங். தேவ சமூகத்தில் நம்ம கை தூக்கி ஜெபிக்கணும்னு பைபிள் சொல்லுதுல, சகோதரர்கள் தங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும்னு. எதுக்காக கை உயர்த்தி ஜெபிக்கணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் ஐ எம் நத்திங், யூ ஆர் எவ்ரி திங். நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம கை தூக்கி ஜெபிக்கிறோம். மற்றபடி நம்ம கை தூக்கி ஜெபிச்சா நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவார் ஈஸியாக. பரவாயில்ல, அமுல்ராஜ் கோயம்புத்தூர்லேருந்து ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு. இல்லைன்னா எத்தனையோ பேர் கை தூக்கி ஜெபிக்கிறாங்க, எங்கேருந்து அவர் கை தூக்குறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம கை தூக்கி ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கை தூக்கி ஜெபிக்கிறது இல்லை. நம்ம கை தூக்கி ஜெபிக்கிறதுக்கு காரணம், ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ சரண்டர் மை லைஃப், ஐ சரண்டர் மை எவ்ரிதிங். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையுமே நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அப்போது தடை அப்படின்னு வருதுனாலே அதை உடைக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவர். அது மனுஷனால் வந்தாலும் சரி, சத்துருனால் வந்தாலும் சரி, அது கர்த்தரே உண்டாக்குனதாக இருந்தாலும் சரி, அவரை அன்றி யாராலையும் அந்த பிரச்சனையை மாற்ற முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட், 3 விதமான தடைகளை உங்களோடு பேசுகிறேன்னு சொன்னேன். 1, மனுஷரால் வரக்கூடிய தடை. நீங்கள் யாரோட வாழ்ந்துட்டுருக்கிறீங்க? மனுஷர்களோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் யார் இருக்கிறாங்க? மனுஷர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இந்த மனுஷர்கள் என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய நன்மைகளுக்கும் நம்முடைய மேன்மைகளுக்கும் தடையாக இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. இட் இஸ் ஆல் நேச்சர், வெரி காமன் நேச்சர். நீங்கள் இதில் யாரையுமே கடிந்து கொள்ளவோ யார் மேலேயும் கோவப்படுறதுக்கோ உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா இதை ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு போக வேண்டியது, வேறு வழியே கிடையாது. இதை பல சூழ்நிலையில் தேவ மனிதர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மனிதர்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. ஒரு வேளை பொறாமையாக இருக்கலாம், ஜெலஸ். அவங்க வளர்கிறாங்களே, அவங்க மேலே போகிறாங்களே, அவங்க நல்லா ஆகுறாங்களே, அவங்க நல்ல நிலைமைக்கு வராங்களே அப்படின்ட்டு ஒரு ஜெலஸாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். மனிதர்கள் பலவிதம், ஆனால் எல்லாரும் மனிதர்கள் தான். அப்போ என் வளர்ச்சி பிடிக்காதவங்க கண்டிப்பாக என்னை சுற்றி இருப்பாங்க.
எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. என் உயர்வை பிடிக்காதவங்க பலர் என்னோடு கூட இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் மத்தியில் கூட அந்த பொறாமையும் போட்டியும் இருக்கும். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை இருக்குன்னு சொன்ன மாதிரி இதையெல்லாம் கடந்து நீங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் அங்கே உனக்கு 4 பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க. என்ன பண்ண போகிறீங்க? தடைகளை நீக்கி போடுகிறவரை நம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே தவிர, மனிதர்களால் வரக்கூடிய தடைகளை கண்டு நாம் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முதல் காரியம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24:56 என்ன சொல்றார் பாருங்க. எலெயாசரு ஆமென் ரெபெக்காளை தேடி தான் போறாரு. ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னு. அங்கே புறப்படுவதில் சில தாமதங்கள், சில தடைகள் வருகிறது. 56 வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமேன். 10 நாளாவது எங்களோடு கூட இருந்துட்டு போங்கன்னு பெண் வீட்டார் சொல்கிறாங்க எலெயாசர்கிட்ட. இந்த டேரா போடுற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அவங்க சொன்னாங்க, அதனால தான் நான் அங்கே போனேன். அவங்க கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் போனேன். அவங்க இருக்க சொன்னாங்க, அதனால தான் இருந்தேன். அந்த 10 நாள் போய் இருந்து பிரச்சனையை பெருசாக்கி வளர்த்து பகையை வளர்த்து வச்சுட்டு வந்துடுவீங்க. வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் எனக்கு தடையை கொண்டு வந்துட்டாரு. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க, மனிதர்களால் உங்களுக்கு தடைகள் வரக்கூடாது அப்படின்னா, போனோமா, போன வேலையை செஞ்சோமா, ஜோலியை முடிச்சோமா, பொட்டியை தூக்கணுமா, கிளம்பணுமான்னு இருக்கணும். இந்த பெண்கள் பாருங்க, அடிக்கடி போய் அம்மா வீட்டில் உட்காந்துக்குவாங்க. இல்லைன்னா ஆண்கள் அதே மாதிரி தான் போய் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்குவாங்க. 10 நாள் இருந்துட்டு வரேன்னு போயிடுவாங்க, 20 நாள் இருந்துட்டு வரேன்னு போயிடுவாங்க, அடிக்கடி பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு பெரிய சண்டையோடு பிரச்சனையோடு வருவாங்க. ஏன்னா அங்கே சமாதானமாக இருக்க முடியாது. சொல்லுவாங்க, ஐயா அங்கெல்லாம் எனக்கு பயங்கர தடைங்க எனக்கு அப்படின்னு. எலெயாசர்கிட்ட ஆபிரகாம் ஒரு ஜோலியை கொடுத்து அனுப்புகிறார், ஒரு வேலையாக அனுப்புகிறாரு. போனோமா, பொண்ணை பார்த்தோமா, பிடிச்சிச்சா, ரைட், பேசி முடிச்சோமா, ஒட்டகத்தில் ஏற்றணுமா, கூட்டிகிட்டு வந்தோமான்னு இருக்கணும். இந்த வளவள கொல நியாயமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு தடைகள் மனிதர்களால் வர்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க 10 நாள் டேரா போட சொல்லி. ஆமென். 10 நாள் டேரா போட சொல்லி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பெத்துவேல் யார் தெரியுங்களா? அருமையான சொந்த உறவு வீட்டுக்கு தான் வேலைக்காரன் போயிருக்கிறான். 10 நாள் இருந்து சாப்பிட்றதுல தப்பு கிடையாது, 10 நாள் விருந்து கொண்டாடிட்டு வர்றதுல தப்பு கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த பணியை செஞ்சுட்டு நம்ம திரும்பி வந்துடுறது நல்லது. நிறைய பேர் இதை செய்யவே மாட்டாங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி போய் தங்கினாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்குங்க. யாக்கோப்பு போய் லாபான் வீட்டில் தங்கினான். சில நாட்களில் லாபான் வந்து யாக்கோப்பிட்ட சொன்னால், நீ சும்மா சாப்பிட்றது நல்லதுக்கு இல்லை, நீ கண்டிப்பாக வேலை செய்யணும், வேலை செஞ்சு இந்த வீட்டில் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, விருந்தும் மருந்தும் 3 நாள், விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். இந்த 3 நாட்கள் அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா போதுன்னு உலகமே சொல்லுது. அப்போது எலெயாசர் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான மனுஷன். போனானா
வேலையை முடித்தானா, கிளம்புனானா, வந்தானா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ரெண்டாவது காரியம், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரெண்டாவது மனிதர்களால் வரக்கூடிய தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்வோன். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 28வது வாக்கியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க போக விட மாட்டேங்கிறாரு. மன்னரே தடையா இருக்கிறாரு. எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. மோசே அற்புதங்களை செய்வார், ஆனால் இறுதியும் கடினமாயிரும். ஸோ இந்த மனிதர்களால் வரக்கூடிய இந்த தடைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறுதிய கடினம் தான். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப கடினமானவங்களாக இருப்பாங்க. அவங்கள ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மோசே அந்த இடத்துல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவனுடைய இறுதியும் கடினமாகி தடையாயிரும். அப்போ தடையை நீக்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் திரும்பி அவனுடைய இறுதியும் கடினமாகும், திரும்பி போகிறதுக்கு தடை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி மனிதர்களால் உங்களுக்கு விட்டு விட்டு தொடர்ச்சியாக ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு, உங்களுடைய வாழ்நாள் முழுசும் கூட அந்த தடைகள் காணப்படலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், செங்கடல் வரைக்கும் தான் பார்வோனுடைய லைஃப் ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் ஸ்டோரி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பார்வோனுடைய வாழ்க்கை செங்கடலோடு முடிஞ்சிடும். பட் இஸ்ரவேலினுடைய வாழ்க்கை தொடரும், பயணங்கள் தொடரும். காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு ஒரு மனுஷன் தடைகள் உண்டாக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அந்த குறிப்பிட்ட நாட்களில் தேவன் அந்த தடையை தகர்த்து போடுவார். அதனால் நீங்கள் இதுக்கு மனசு விட்டு, ஐயோ பார்வன் இப்படி பண்ணிட்டான், ஐயோ பார்வன் போக விட மாட்டேங்கிறான், ஐயோ பார்வன் பேச விட மாட்டேங்கிறான், ஐயோ பார்வன் பார்க்க விட மாட்டேங்கிறான், ஐயோ பார்வன் இப்படி பண்ணிட்டான், பார்வன் இப்படி பண்ணிட்டான்னு எகிப்துலேயே உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு தேவன் உங்களை அழைக்கல. நீ முயற்சி பண்ணுறதை பண்ணிட்டே இரு, பிரயாசப்படுறதை பட்டுட்டே இரு. டெஃபினெட்லி மனிதர்கள் ஒரு நாள் ஸ்டாப் ஆகிடுவாங்க. எவ்வளோ நாள் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், எவ்வளோ நாள் உனக்கு எதிராக செயல்படுவான், எவ்வளோ நாள் உனக்கு பின்னால் பேக் பைட் பண்ணுவான், எவ்வளோ நாளைக்கு ஜெலஸில் இருப்பான், எவ்வளோ நாளைக்கு உனக்கு எதிராக செயல்பட முடியும்? யோசிச்சுப்பார். இது எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த நாளில் பார்வோனுடைய சேனை அன்னைக்கு செங்கடலிலே மூழ்கி போகிறது. ஸோ இட் இஸ் டெம்பரரி, இட் இஸ் நாட் பர்மனன்ட். திஸ் endurance இஸ் நாட் பர்மனன்ட். இது ஒரு நிலையான ஒரு போராட்டம் என்று என்னால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போராடிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஜெயம் வரும். விடக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. நெவர் கிவ் அப். என்னைக்கு நான் கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுத்தால் என் வாழ்க்கையில் யார் வேணாலும் என்னை மேற்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் வாழ்க்கையை தேவனுடைய துணையோடு நீ தான் நடத்தணும். தரிசனம், உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய கிருபை, உன்னுடைய வாழ்க்கை, இதை நீ தான் தீர்மானிக்கணும் தேவனுடைய சித்தத்தின்படி. இதில் இன்னொரு மூன்றாவது மனிதனுடைய தலையீடு எங்கே வந்தாலும் அந்த தலையீடு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தலையிட்டவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, தலையீடு செய்யப்பட்டவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்று. வேகமாக நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாளில் பார்வன் ஆட்டோமேட்டிக்காக வழி கொடுப்பான். என்னைக்குனாலும் ஒரு நாள் பார்வன் உன்னை போக சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பார்வன் உன் வாழ்க்கையில் நிலைவரமாக நின்று கிரியை செய்கிறவன் கிடையாது. ஆனால் நீ பார்வோன் கிட்ட நிலைச்சு இருக்கணும்னு நினைக்காத. பார்வோன் கிட்ட இருந்து தேவன் உன்னை வெளியே கொண்டு வரக்கூடிய காலம் இருக்குது. ஸோ அதை புரிந்து நீ செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண முடியும். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம்
48ஆம் அதிகாரத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 17 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய பிள்ளைகளை யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறார். தேசத்தில் சந்திக்கிறாங்க. எகிப்தில் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல மகன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான்ற ஒரு இடத்துல பார்க்குறாரு யாக்கோப்பு. மரிக்கிறதுக்கு முன்பதாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரு அப்படின்னா, எப்ராஹிம் என்ற இளைய மகனுக்கு, யோசேப்பனுடைய இளைய மகனுக்கு கொடுக்க விரும்புகிறார். நல்ல சம்பவம் இது. அவர் மனாசாவை மேலே கை வைக்காம யார் மேலே கை வைக்கிறாரு? எப்ராஹிம் மேலே கை வைக்கிறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஆமென். 17ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, தகப்பன் தன் வலது கையை எப்ராஹிமினுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராஹிமினுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து அவன் வைக்க முயற்சி செய்தான். யோசேப்பு நல்லவன் தான். யோசேப்புக்கு என்ன ஆசை? பெரியவன் மூத்தவன் இருக்கத்தக்கதாய் இளையவனை ஆசீர்வதிக்கிறாரே என்று சொல்லி இஸ் ஃபோர்சிங் டு ஸ்டாப் பிளெஸிங் எப்ராஹிம். ஜோசப் ஃபோர்சிங் ஜேக்கப். இந்த இடத்துல பலவந்தம் பண்ணப்படுகிறதை நான் பார்க்கின்றேன். இதுதான் நான் சொல்கிறேன் தடை அப்படின்னு சொல்கிறேன். சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற இந்த மனுஷீக வைராக்கியத்தில் போய் நம்ம சிலரை தடை பண்ணுவோம். நீ இதை செய்யக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது. ஒரு வேளை பிள்ளைங்க போய் அப்பா கிட்டே சொல்லலாம், அப்பா நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, டேடி நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கவனிங்க, யாக்கோப்பை ஈசாக்கு ஆசீர்வதித்த இடத்தை நோக்கி பாருங்க. கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுங்களேன். கண்ணு தெரியாத காலத்தில் ஏசாவை போல வேஷமிட்டு ஏசாவுக்கு சமைக்கிறதை போல அதே மாதிரி சமைத்து எடுத்து கொண்டு வந்து யாக்கோப்புக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை எத்தனமாக பெற்றுக்கொண்டான். ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். கைகளோ ஏசாவின் கைகள், சப்தமோ யாக்கோப்பினுடைய சப்தம் என்று ஈசாக்கு சொல்றார். அப்போ கூட வாயை திறந்து சொல்லலை, நான் தான் யாக்கோப்பு, மன்னிச்சுக்குங்கப்பா அப்படின்னு சொல்ல. இளையவனை தான் தேவனும் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஏசா அந்த பாகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் அவனுடைய வாழ்க்கை இல்லை. அதான் உண்மை. ஆனால் இங்கே பாருங்க, யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், ஆமென், யோசேப்பு மேலே கை வைக்கல. ஏன் யோசேப்பு மேலே கை வைக்கல தெரியுமா? ஆல்ரெடி ஜோசப் வாஸ் பிளெஸ்ட் டைரக்ட்லி ஃப்ரம் காட். யாக்கோப் என்ன நினைக்கிறாரு? எல்லா பசங்களையும் நான் ஆசீர்வதிச்சேன், எல்லா பசங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், எல்லா கோத்திரங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் யோசேப்புக்கு மட்டும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமும் யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? 22ஆம் வசனத்தில், ஆதியாகமும் 49:22 கவனிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லிவிட்டான். Joseph was blessed directly by God, not through Jacob. காரணம் அவனுடைய இயற்பண்பு, கனிதரும் செடி, ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப்க்கு தேவன் அவனை எகிப்தில் கொண்டு போய் உயர்த்திட்டாரு. ஆனால் இப்போ எப்ராஹிம் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொள்கிறார். ஜேக்கப் யார் ஆசீர்வதிக்கிறார்? எப்ராஹிம் மேலே கை வைக்கிறார். மூத்த பிள்ளையாகிய மனாசா மேலே தான் கை வைக்கணும்னு யோசேப்புக்கு ஆசை. நோ 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 நோ, பெரியவன் இருக்கும் போது சின்னவனுக்கு எப்படிப்பா நீங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பீங்க? கண்டிப்பாக நீங்கள் அவனை ஆசீர்வதிங்க.
ரெக்கமெண்டேஷன், யாரு? பெற்ற தகப்பனே ரெக்கமெண்டேஷன் தடை செய்தான். ஆமென். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, 18ஆம் வசனத்தில், என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய கைகளை, உமது வலது கையை வைக்க வேண்டும், உமது வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனும் தடுத்து, அது எனக்கு தெரியும், டோன்ட் டீச் மீ, ஐ நோ வாட் டு டூ, என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும். தடுத்து, என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். ஸோ தடை வருமா? நான் கேட்குறேன், எப்ராஹிமுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யோசேப்பு தகப்பனே தடுக்கிறாரு. சில நேரத்தில் நம்முடைய தகப்பனே நமக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, தாயே தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளே நமக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சொந்த பந்தங்களே நமக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நண்பர்கள் கூட நமக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்ராஹிமை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட தேவன் யார் தடுத்தாலும் எப்ராஹிமை தான் ஆசீர்வதிப்பாரை தவிர மனசாவுக்கு அது போகாது. இதை புரிஞ்சுக்குங்க. ஈவன் டேவிட் லைஃப்பில் கூட ஈசாய் தாவீதை மறந்துட்டார்ல. யாரை கொண்டு வர்றாரு? சகோதரர்களை தானே முன்னால் கொண்டு வராரு. அவங்கள தானே அடுத்த ராஜாவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவர்கள் இல்லாத ஒருவன் இருக்கிறான் என்பதை தேவன் உணர்த்தி தாவீதை கொண்டு வந்து சிறப்பான அபிஷேகம் செய்து அந்த இடத்துல ராஜாவாக்கினாரே. அப்போ மனிதர்கள் மூலம் தடைகள் வருமா? வரும். மனிதர்கள் மூலம் தடைகள் வரும். பெற்ற தகப்பனே ஒரு வேளை தடையாக இருக்கலாம், பிள்ளைகள் ஒரு வேளை தடையாக இருக்கலாம், தாய் கூட ஒரு வேளை உனக்கு தடையாக இருந்திருக்கலாம். அதை கவலைப்படாத. யோசேப்பு என்ன சொல்றாரு? முடியாது, மூத்தவனுக்கு தான் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கணும். யாக்கோப்பு சொல்றார், என் மகனே, அன்பா தான் சொல்றார், மகனே உனக்கு புரியாது, நீ எகிப்துக்கு ராஜாவா இருக்கிற, எகிப்துக்கு அதிபதியா இருக்கிற, ஆனா தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு மனுஷன் அவனுடைய அழைப்பில் உறுதியாக இருந்தானா இந்த மாதிரி மனிதர்களால் வரக்கூடிய தடைகளை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். அவன் செய்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இப்போ நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், யாருடைய அழைப்புலையும் யாருடைய தரிசனத்திலையும் யாருக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டமான தீர்மான அழைப்பில் நீங்கள் போய் தலையிடாதீங்க. ஏன்னா அவங்கள நடத்துறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் பின்னால் இருந்து அவங்கள புஷ் பண்ணி அவங்கள இழுத்துட்டு போகணும், கட்டாயமாக ஒருத்தனை ஊழியம் பண்ண வைக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அவன் கட்டாயமாக ஊழியத்தை உடைச்சிட்டு போயிடுவான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம், காத்திருக்கலாம், தட்ஸ் ஆல். ஜெபிக்கலாம். தேவனாக பார்த்து தான் ஒரு மனிதனை புஷ் பண்ணி அவனை மினிஸ்டரில் கொண்டு வரணும். மேக்சிமம் ஆஃப் த சர்ச்சஸ், சபைகள் இன்னைக்கு பிரேக் ஆகிறதுக்கு காரணம் தேவ ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் இதுதான். இது ஆழமாக உட்காந்து திங்க் பண்ணிப்பாரு, புரியும். ஒன்று, விசுவாசிகளுடைய அழைப்பு தரிசனத்தில் தேவ ஊழியர் தலையிடலாம், அல்லது தேவ ஊழியருடைய தரிசனத்தில் அழைப்பில் விசுவாசிகள் தலையிடலாம். நிச்சயமாக அது சித்தி பெறாது. ஒரு விசுவாசியை தேவன் பயன்படுத்துகிறாரா? லீவ் இட். நான் வரேன், நான் பின்னால் வரேன். அதுக்கான வசனங்கள், ஆதாரங்கள் இருக்குது, சொல்லிட்டு போகிறேன். ஆமென். என்னாகமம் 11ஆம் அதிகாரம், 27, 28, 29 நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளணும். எதுக்காக இப்போ நான் அந்த கருத்தை சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இங்கே என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் 70 பேர் மேலே இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. மோசே சொல்றாரு, கூடாரத்தில் கூடி வர செய்து காத்திருங்க, கர்த்தருடைய மகிமை இறங்க, அப்போ எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
ஆனால் என்ன நடக்குது பாருங்க, தேவ சித்தத்தின்படி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் கூடாரத்தில் மறைமுகமாக தங்கிட்டான். கவுண்டிங் எத்தனை பேருக்கு அனாயிண்டிங்கு? 70 பேருக்கு. 70 பேருக்கு அபிஷேகம். ஆனால் 2 பேர் கூடாரத்தில் எக்ஸ்ட்ரா தங்கி இருக்கிறான், யாருக்குமே தெரியாது. அந்த கூடாரத்தில் தங்கியிருந்த அந்த 2 நபர்கள், ஒருத்தன் எல்தாத், இன்னொருத்தன் மேதாத். எல்தாத் மேதாத் மேலேயும் தேவ ஆவியானவர் இறங்கி வராரு. எல்தாத் மேதாத் மேலேயும் ஆவியானவர் இறங்கி வராரு. அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. யோசுவாவுக்கு செம்ம கோபம் வந்துருச்சுங்க. செம்ம கோபம். என்னடா 70 பேருக்கு தீர்க்க தரிசனம்னு சொன்னாரு, லீகலா நிறுத்தி இருக்கிற 70 பேர் மேல தான் அனாயிண்டிங் இறங்கணும். இவனுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா எங்கேயோ சந்தில் பூந்து அபிஷேகத்தை பெற்று ப்ராப்பர்சி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு மோசே கிட்ட போய் காசிப் பண்ண, அதாவது முறையிட போறாரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இவங்கள பெஸ்ட் லீடர்ஸ். யோசேப்பும் சரி பெஸ்ட் லீடர். ஆனால் இப்ராஹிம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணணும்னு யோசிச்சாரு. ஓகே, அதே மாதிரி தான் யோசுவாவும் பெஸ்ட் லீடருங்க அவர். ஆனால் எப்படி இருந்திருக்கார் பாருங்க, இம்மெச்சூர்டா. ஓகே, போய் மோசே கிட்ட சொல்றாரு, என்ன அவங்க 2 பேர் எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருக்காங்க, தடை பண்ணட்டுமா அப்படின்னு. மோசே சொன்ன காரியம் என்னன்னா, அவங்கள தடை பண்ணாதீங்க, என் மேல நீ வைராக்கியம் காட்டுறியா அப்படிங்கிறார். 28ஆம் வசனம். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இதுதான் ஒரு பெருந்தன்மையுள்ள தலைவனுடைய வார்த்தை. என்ன சொல்றார் தெரியுமா? அவங்க 2 பேர் இல்லடா தம்பி, ஆமேன். அந்த கூடாரத்தில் இருக்கிற 70 பேர் மட்டுமல்லடா தம்பி, இங்கே கூடி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்து மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்களும் தீர்க்க தரிசனம் சொன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லைப்பா அப்படின்றாரு. ஆமேன். என்ன ஒரு பெருந்தன்மையான எண்ணம் பாருங்க. மோசே அவங்கள தடை பண்ணலை, ஆனால் யோசுவா அவங்க மேலே இருக்கிற அனாயிண்டிங்கை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. தப்பு. அதான் நான் சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஒருத்தனை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் போகிறது இதெல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. ஒருவேளை ஒருத்தனை உன்னை விட வல்லமையாக பயன்படுத்தப்படலாம், அவனை விட வல்லமை இன்னொருத்தனை பயன்படுத்த முடியும், அவனை விட வல்லமையை இன்னொருத்தனை பயன்படுத்த முடியாது. தேவனுக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், இந்த அடுத்தவன் அழைப்பில், அடுத்தவன் கிருபையில், அடுத்தவனுடைய தரிசனத்தில் போய் தலையிடுறவன் தனக்கடாத வழக்கில் தெருவில் போகிற நாய்க்காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம். நிச்சயமாக சொல்கிறேன், அது உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உன் வேலையை பாரு. நீ விசுவாசியாக போறியா, விசுவாசியாக இரு. என்ன உனக்கு சொல்கிறாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனையே கிடையாது. என்னைக்கு போய் நீ தரிசனத்தில் தலையிடுறியா அன்றைக்கி தான் ப்ராப்ளம். யோசுவா இன்னும் ஊழியக்காரனும் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? மோசேயின் நிமித்த வைராக்கியம். நீங்களாம் மோசேவுடைய வார்த்தையை மீறிட்டீங்களா? மோசேயை விட நீங்கள் பெரிய ஆட்களா? அவர் என்ன சொன்னார்? 70 பேர் தானே சொன்னார். அது எப்பறம் நீங்கள் 2 பேர் எக்ஸ்ட்ரா வரலாம் அப்படின்னு. ஆமேன். அதுக்கு தான் மோசே யோசுவாவை கடிந்து கொண்டார். என் நிமித்த நீ வைராக்கியம் பாராட்டுறியா? என் நிமித்தம் வைராக்கியம் பாராட்டுறியா? டெஃபினெட்லி நாட். நிச்சயமாக நீ அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, தேவன் எல்லாரையும் அபிஷேகம் பண்ண திட்டம் பண்ணார்னா அது நீ நான் இதுக்கு போய் தடுக்கணும். இன்னொருத்த மேலே விழுகிற அபிஷேகத்தை தடை செய்யறதுக்கு நீ யாருப்பா? நான் யாருப்பா? இன்னொருத்த மேலே தேவன் வைக்கிற கிருபையை தடுக்கிறதுக்கு நீ யாரு, நான் யாரு? ஃபர்ஸ்ட் இதுதான் நான் சொல்ல வரேன். மனிதர்களால் தடை வருமா? வரும். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தடையாக மாறுவாங்க.
அவங்க நமக்கு தடையாக வரணும்னு வரமாட்டாங்க. ஆனால் ஒரு வைராக்கியம் ஒன்றும் இல்லைங்க. பாஸ்டர் ஒரு வேலையை சொன்னார் ஒரு திருச்சபையில் ஒரு விசுவாசிக்கிட்ட. அந்த விசுவாசி போய் செய்யறதுக்குள்ளே இன்னொரு விசுவாசியும் போய் அதை விட பெஸ்ட்டாகவே செஞ்சுட்டு வந்துடுது. இந்த விசுவாசி சொல்லுது, எங்கிட்ட தானே சொன்னீங்க, நான் தானே செஞ்சுக்கணும், அது எதுக்கு அவன் செஞ்சான் அப்படின்னா, இப்போ யார் மேலே இருக்கிற வைராக்கியம்? என் பாஸ்டரை மதிக்கலையில், அவர் என்கிட்ட சொன்னார், நீ என்னடா போய் செய்யறது அப்படின்னு அவனை முறைக்கிறது, அவன் மேலே பழி சொல்கிறது, அடுத்து கங்கணம் கட்டி அவனை ஏதாவது ஒரு விதத்தில் போட்டு அவனை முடிச்சு கட்டணும்னு நினைக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மோசை கிட்ட போய் யோசுவா முறையிட்டான் இல்லை, இந்த மாதிரி தவறான முறையீடுகளை முதல்ல சபையில் நிறுத்துங்க. நீ லீடரை நேசிக்கிற நல்லது தான், மோசையை நேசிக்கிறது நல்லது தான், ஆனால் மோசை நிமித்தம் வைராக்கியம் பாராட்டி தேவனுடைய சாபத்துக்கு ஆளாயிடாத. புரியுதா? தேவனுடைய சாபத்துக்கு ஆளாயிடாத. வசனம் என்ன சொல்லுது பாரு, பொறுமையாயிரு, இதெல்லாம் பேசாத, என் நிமித்தம் வைராக்கியம் பாராட்டாத. இங்கே இருக்கிற எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாற்கு நற்செய்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மாற்கு நற்செய்தியில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மாற்கு நற்செய்தி 9:38 அல்லது லூக்கா நற்செய்தி 9:49. Again I repeat you, மார்க் 9:38, லூக்கா 9:49. இந்த 2 வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு சிலர் பிசாசு துரத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் அப்படின்னா பிசாசுகளை அவர்கள் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க யாரு? தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. இந்த லீகல் அப்பாஸ்டல்ஸ் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவங்க இவங்க தான், இந்த 12 பேர் தான். இவங்க இல்லாமல் வேற 2 பேர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ செய்ய ஆரம்பிச்சிட்டான் விடுங்க. சீஷர்களுக்குள்ள என்னன்னா ஒரு ஈகோன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்கிறானே, இதான் நான் முதல்ல சொன்னேன். இது என்னோட பொறுப்புப்பா, இது நான் தான்ப்பா செய்வேன், இது நான் தான்ப்பா செய்ய முடியும், என்ன நம்பி கொடுத்துருக்காங்கப்பா. தெளிவா பைபிள் சொல்லுது, நீ பேசலைன்னா கழுகுகள் பேசும் அப்படின்றார். நீ செயல்படலைன்னா கழுதை கூட செயல்படும். இதான் உண்மை. ஆனால் நமக்குள்ள என்ன வைராக்கியம் பாருங்க. சீஷர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யார்கிட்ட? இயேசு கிறிஸ்து கிட்ட. அவன் யாருன்னு தெரியல. உம்மை பின்பற்றாதவர்கள் இன்னைக்கு பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறது இல்லையா, நீங்கள் போங்கப்பா, தடுத்து நிறுத்துங்கப்பா, ஸ்டே ஆர்டர் வாங்குங்கப்பான்லாம் சொல்லலை. ஸ்டே ஆர்டர் வாங்க சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அப்போ அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம்ப்பா. இதுதான் நான் திரும்ப திரும்ப தலையாக அடித்து சொல்கிறேன். உன் பாஸ்டருடைய விஷயத்தில் போய் நீ தலையிடாத. ஏன்னா அது தேவனுக்கு அவருக்கு இருக்கிற விஷயம். இன்னொரு குடும்பத்து விஷயத்தில் போய் தலையிடாத. அது அவன் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய விஷயம். இதான் உண்மை. ஒரு பிள்ளைக்கு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் அப்பாவே போய் தலையிட முடியாது. அதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு அடிச்சுக்கும் கடிச்சுக்கும் நாளைக்கு பார்த்தா 2 சேர்ந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துடும். உனக்கு தெரியாது, நீ தனிமையாக்கப்பட்டுருவ. மாமியார் மருமக பிரச்சனையில் தலையிடாத போய். பிகாஸ் இன்னைக்கு அடிச்சுக்கும் நாளைக்கு பார்த்தா கண்ணே மணியன்னு 2 கொஞ்சிக்கும். குலோப் ஜாமுன் போட்டு கொடுக்கும், ஜிலேபி சுட்டு கொடுக்கும், எல்லாமே பரிமாறிக்குவாங்க. எங்கே போவ? உனக்கு ஒரு மைசூர் பாக்கு கூட கிடைக்காது. இதுதான் உண்மையான நிலைமை. அதனால்
யாருடைய விஷயத்திலையும் போய் தலையிடாத, யாருடைய தரிசனத்திலையும் தலையிடாத, யாருடைய வாழ்க்கையிலையும் குறுக்கிடாத, யாருடைய எதிர்காலத்தை நீ தீர்மானிக்காத. அவங்களுக்கு தேவனுக்கு உள்ள உறவு தான். அவங்கள தேவன் எப்படி நடத்தணுமோ அப்படி அவங்கள தேவன் நடத்துவார். இதில் தான் இன்னைக்கு பிரச்சனை அடிப்படையாக இருக்குது. உண்மையான விஷயம் அதுதான். ஒருத்தனுடைய தரிசனத்திலையும் அழைப்பிலையும் தலையிடுறதும் ஒன்று தான். ஆமேன். இன்னொருத்தன் குடும்பத்தை கெடுக்கிறதும் ஒன்று தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசு கிறிஸ்துட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆண்டவர் அந்த கம்ப்ளைண்ட்டில் பெருசாக எடுத்துக்கல. செய்கிறான்னா செஞ்சுட்டு போட்டோம். இதான் உண்மை. ஐயா, உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தன் உங்கள் சபை விசுவாசி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டா, எப்படி எனக்கு தெரியாமல் அவன் பிரசங்கம் பண்ணலாம்? வரட்டும், வாயை உடைச்சிட்றான், அவனை பல்ல உடைச்சிட்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதகர் சொல்லவே முடியாது. அப்படியா? ஸ்தோத்திரம். பண்ணுறான்னா பண்ணட்டும், விடு. தட்ஸ் ஆல். யாம் பெற்ற இன்பம் பெருக வேகம்னு போயிடணும். மனுஷர்களால் தடை வரும். தடையை கொண்டு வர்றதுக்காக மனுஷன் பல விஷயத்தில் செயல்படுறான். தான் முதலே சொன்னேன், அவனுக்கே தெரியாமையே. இது எதனாலன்னா வைராக்கியம். சீசர்கள் எதனால போய் இந்த தடையை உண்டாக்குறாங்க? வைராக்கியம். நாங்களாம் அழைக்கப்பட்டவங்க பேசாமல் இருக்கிறோம். எவனை ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம், உங்கள் பேரை சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் லீவ் இட். பொறுமையாக இரு. மனிதர்களால் உண்டாகும் தடைகளுக்கு முடிவு உண்டு. ஆண்டவர் என்கரேஜ் பண்ணவே மாட்டார். நீ கர்த்தர்கிட்ட போய் இதனால தான் நான் அப்படி பண்ணேன், அதனால தான் இப்படி பண்ணேன்னு நீ சொன்னால் கர்த்தர் உன்னை என்கரேஜ் பண்ணவே மாட்டார். டெஃபினெட்லி வில் நெவர் என்கரேஜ் யூ. இட் இஸ் ட்ரூத். இது சத்தியம். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு? அடுத்து இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எஸ்ரா 4:23 வாசிக்கலாம். கவனிங்க. எஸ்ரா 4:23-24 நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய அர்த்தசாஸ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையாராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்துக்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடி நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டது. அவங்களால முடிஞ்சது. இப்போ யூதர்கள் கிட்டலாம் சொல்லிட்டாங்க, வேலை செய்யக்கூடாது, யாரோ வேலை செஞ்சீங்க நடக்கிறதே வேற. தடை செய்கிறது. தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியம் தடை செய்யப்பட்டது. தேவனுடைய பணிகள் தடை செய்யப்பட்டது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் வரும். ராஜா மூலியமாக வரலாம், மனிதர்கள் மூலியமாக வரலாம். நான் தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. யார் மூலமாக வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் தடை வரலாம். விசுவாசத்தோடு போராடினால் நிச்சயம் நாம் ஜெயம் பெறுவோம். இந்த சம்பல்லாத்து தொபியாமி யாரு? நெகேமியாவை வேலை செய்ய விடாதபடி தடை செஞ்சவங்க யாரு? தடைகளை கொண்டு வர்றவங்க தான். நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள், எங்கே பார்த்தீங்கன்னாலும் இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டான், உபத்திரவம் தான் செய்வான். உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் செய்யாமல் இருன்னு. நம்மால் உதவியும் செய்ய மாட்டான், உபத்திரவத்தை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்வான் நமக்கு. இப்படி ஒரு குரூப் இருக்கும், அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். இவங்களை மாற்றவே முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் நன்மைக்கும் உங்கள் உயர்வுக்கும் தடையாக மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக இருப்பார். இதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம். இதுதான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு 1000 பேர் உனக்கு தடையை உண்டாக்குனாலும் தேவன் உனக்கு முன்னால் தடையை நீக்கி போட ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நீ தேவனை தான் சார்ந்து கொள்ளணுமே தவிர மனிதர்களை கண்டு சூழ்நிலைகளை கண்டு நீ என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஓகே, கவனிங்க கவனிங்க. மத்தேயு 3:14 குறிப்பெடுத்துக்குங்க.
மத்தேயு 3:14. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அவர் யோவானிடத்தில் வருகிறார். அப்போ யோவான் என்ன சொல்றாரு, ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நல்லெண்ணத்தில் தான் சொல்றாரு. அதாவது அவர் தன்னை தாழ்த்தி தான் சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வரத்தக்கதாக இருக்க நீர் எம்மிடத்தில் வந்து இப்படி ஞானஸ்தானம் பெற நிற்கிறீரே என்று சொல்லி கேட்ட பொழுது இயேசப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தடை செய்யாதிருப்பாயாக. நீங்கள் கவனிங்க, எல்லாருமே இந்த தடையை ஃபேஸ் பண்ணாங்க. மத்தேயு 3:14 யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலை ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இது உண்மையாக ஒரு தாழ்மையாக கேட்கக்கூடிய கேள்விதான். ஆனால் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவன் தடையாக நிற்கிறான், வேற ஒன்றும் இல்லை. அதான் நான் சொன்ன பாருங்களேன், ஒரு சிலர் அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு தடையாக மாறுவாங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? இயேசு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று புரிய வைத்தார். நமக்கு தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு முடிந்தவரை நாம் புரிய வைக்கணும். அட்லீஸ்ட் நம்முடைய நிலை என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கணும். சிலர் புரியாத ஆட்களாக இருப்பாங்க. அந்த புரிதல் இல்லாமல் தான் அவங்க குறுக்க நிற்பாங்க. அதுதான் டேஞ்சரு. அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? புரிய வச்சார். ஸோ மனிதர்களால் வரக்கூடிய தடைகள் பல விஷயத்தில் வருது. அதில் பாருங்கள், தானாக நிற்பாங்க, தெரியாமல் தடைக்கு நிற்பாங்க. நாம தேவ சித்தம் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட மனிதர்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் திங்க் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கவனிங்க, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுரு 3:7 குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். இப்போ யாரை அவர் கம்பேர் பண்ணுறாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையே கம்பேர் பண்ணுறார். ஒரு மனைவி நினைச்சா ஜபத்துக்கு மட்டும் தடை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, டோட்டல் லைஃபையே தடை பண்ண முடியும். அதான் உண்மை. அப்படி தடை வந்துடாதபடிக்கு நீ விவேகத்தோடு வாழ்ந்துக்கொள். இப்போ இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் மனிதர்களால் தடை இருக்குதுன்னா, தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தலை. எப்படி மனிதர்களை டேக்கிள் பண்ணி ஓவர் கம் பண்ணி போகணுன்ற அந்த பைபாஸ் பண்ணக்கூடிய அந்த அறிவு இன்னைக்கு நம்மக்கிட்ட கிடையாது. இதுதான் பிரச்சனை. யாரை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற விவரம் தெரியறதில்லை. மனைவி ஜெபத்துக்கு தடையாக இருந்துராதபடி, இதுதான் கணவருக்கும் பொருந்தும். உன் கணவன் உன் ஜெபத்துக்கு இருந்துராதபடி விவேகத்தோட வாழ்ந்து கொடுக்குற கனத்தை கொடுத்து அவங்கள இருக்க வேண்டிய இடத்துல வச்சு, அவங்கள உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சு, அவங்கள அழகு பார்க்க வேண்டிய இடத்துல அழகு பார்த்து, அவங்கள அமைதிப்படுத்த வேண்டிய இடத்துல அமைதிப்படுத்தி, நீ கொஞ்சம் உருப்படியாக ஏதாவது ஜெபம் பண்ணி முன்னேறத்துக்கு வழியை பாருன்றாரு. இதுதான் உண்மை. ஆமென். அப்போ என்னன்னா, விவேகம் தேவை. தேவனுடைய அறிவு, ஞானம். எதுக்கு நமக்கு அறிவு கொடுத்தாரு சொல்லுங்க? நமக்கு எதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு? எதுக்கு அறிவு கொடுத்தாரு? வாழ்கிறதுக்கு தான் அறிவு. ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு குழம்பி போய் உட்கார்ந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாம் தடையாயிருச்சு. ஜெபம் தடையாயிருச்சு, ஊழியம் தடையாயிருச்சு, வாழ்க்கை தடையாயிருச்சு, அது தடையாயிருச்சு, இது தடையாயிருச்சு. நோ ப்ராப்ளம். பிரச்சனை எங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீ சரி செய்ய வேண்டிய இடத்த சரி செஞ்சிட்டாக்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்போ தடை ஏன் வருது?
விவேகமான காரியங்கள் இல்லை. முட்டாள்தனமாக ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் தடை வருதுன்னா கண்டிப்பாக வரும். அதான் உண்மை. அப்போது ஆண்களுக்கு சொல்கிறாரு, பெண்களுக்கும் அதான் சொல்கிறார். ஸோ 2 பேர் பக்கத்துலேயும் சொல்கிறேன். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாது. கணவன் மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடாது, மனைவி கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி தடை வருமானால் அவர்கள் கணவன் மனைவியாய் வாழ்வது சரியான ஒரு அணுகுமுறையோ அல்லது ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுக்காது என்பதை முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். ஸோ 1 கொரிந்தியர் 7:5 இதை தான் சொல்கிறாரு பவுல். விரதத்துவத்தினால் மட்டும்தான் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கணுமே தவிர மற்றபடி பிரிந்திருக்கக்கூடாது அப்படின்றாரு. 1 கொரிந்தியர் 7:5 வாசிக்கிறேன். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையா இராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. அங்க கூட சொல்றாரு சம்மதித்தால். ஒரு மனைவி சம்மதித்தால், ஒரு கணவன் சம்மதித்தால் மட்டும்தான் உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையா இராதபடி 2 பேருடைய சம்மதமும் ஒரு காரியத்தில் தேவைப்படுது. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி 2 பேருடைய சம்மதம் தேவைப்படுது. இன்னைக்கு அப்படியா இருக்குது. ஆமென். கணவன் நினைச்சா நான் ஃபாஸ்டிங்னு போயிடுவார், மனைவி நினைச்சா நான் ஃபாஸ்டிங். எங்கே போனால் மனைவியை காணோம், 40 நாள் ஆலையை காணோம், 3 நாள் ஆலையை காணோம், எங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் போய் உட்காந்துட்டு வரோம். அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லும் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் ஆண்டவர் கேட்பாரா? இந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? இதெல்லாம் விளங்குமான்னு கேட்குறேன் நான். டெஃபினெட்லி காட் வில் நாட் பிளஸ் சச் அ ஃபேமிலிஸ். அப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் ஒருபோதும் ஆசீர்வதிப்பது கிடையாது. கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி. ஆமென். பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது? ஆமென். விரதத்துவத்துக்கு மட்டும் 2 பேரும் சம்மதித்தால் உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையா இராதபடி பிரிந்திருங்கள். அப்போ எந்த காலத்திலும் ஜெபத்துக்கு தடை வந்துடக்கூடாது. எந்த காலத்திலும் தேவனோடு உள்ள உறவுக்கு தடை வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஏன் ஒரு வீட்டுக்காரன் ஒரு மனைவியை நீ சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறான் உதைக்கிறான் நிறைய பேர் வராங்கல்ல. நிறைய காரணம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லட்டுமா? வீட்டில் மனைவி கணவனுக்கு செய்கிற கடமையை செய்ய மாட்டான். இதான் உண்மை. இதான் உண்மைங்க. எப்போ பார்த்தாலும் முட்டி போட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அவன் எங்கே போய் சாப்பிடுவான்? பக்கத்து வீட்டிலே போய் சாப்பிடுவான். அவன் எங்கே போய் டீ குடிப்பான்? ஏட்டா கடையிலேயே போய் டீ குடிச்சிட்டு வருவான். யோசிச்சுப்பார். நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், நான் இப்போ ஐக்கியமாக இருக்கிறேன். ஐயோ சனிக்கிழமை நான் உபவாச ஜெபத்துக்கு போகணும், ஐயோ வெள்ளிக்கிழமை நான் முழுர்வு ஜெபத்துக்கு போகணும், ஐயோ வியாழக்கிழமையா நான் காத்திருப்பு ஜெபத்துக்கு போகணும், ஐயோ புதன்கிழமை நான் பைபிள் ஸ்டடிக்கு போகணும், ஐயோ செவ்வாய்க்கிழமையா எனக்கு வேற ஒரு ஜெபம் இருக்குது, நான் வீட்டு கூட்டத்துக்கு போகிறேன், திங்கக்கிழமையா ஐயோ நான் கிராம ஊழியத்துக்கு போகிறேன்னு நீ இப்படி வாரம் முழுசும் பேகை தூக்கிட்டு போயிட்டு நான் தாயே, அவன் எங்கே போய் சாப்பிடுவான்? அவன் எங்கே போய் குடும்பம் நடத்துவான்? ஆனை மட்டும் பார்ப்பான். அவன் கடைசியில் வீட்டுக்காரன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இனி பைபிள் எடுத்துனா அடிப்பேன் அப்படின்வான். உடனே பாஸ்டர்கிட்ட வரும், ஐயோ பாஸ்டர் என் வீட்டுக்காரர் என்ன விட மாட்டேங்கிறாரு, ப்ரேயருக்கு விட மாட்டேன்றாரு, சர்ச்சுக்கு போக விட மாட்டேன்றாரு. யார் மனம் திரும்பணும்? நீ மனம் திரும்பணும். நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் டெஃபினெட்லி காட் வில் பிளஸ் யூ. மனிதர்களால் ஏன் தடை வருதுன்னா அந்த விவேகம் இல்லை, அந்த அறிவு இல்லை, அந்த நாலேஜ் இல்லை. சும்மா ஊழியன்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு போயிட்டாங்க. நடக்குமா? நடக்காதுங்க. எல்லாத்தையும் கவனித்து விவேகத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஜெபத்துக்கு தடை வராது. ஸோ இதில் நம்ம கவனமாக இருக்கணும். தடை எதனால் வருதுன்றதை கண்டுபிடிச்சி அதில் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அதாவது அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், அதை நம்ம சரி செய்யணும். அதான் ரொம்ப அவசியம். ஓகே ரைட். கவனிங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். வாசிக்கிறேன். ஆமென்.
புறஜாதியர் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. புறஜாதியாருடைய ரட்சிப்புக்கு ஊழியம் பண்ண போகிற இடத்துல பேசக்கூடாதபடி தடை செய்கிறார்கள் அப்படின்னு பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். அப்படிப்பட்டவங்க ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவ கோபாக்கினை விட்டு தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்னொருத்தருடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்காத, இன்னொருத்தருடைய ஜெபத்துக்கு தடையாக இருக்காத, இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்காத. ஒருத்தர் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா உடனே போன பண்ணி எதையும் பேசிகிட்டு இருக்காத. ஒருத்தர் ஆலயத்துக்கு போகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, முழங்கால் படிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி போங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் டெஃபினெட்லி அது உங்களுக்கு பாவம், பூரணமான பாவமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். இதான் வசனம் சொல்லுது. அப்போது புரிஞ்சுக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தன் யாருன்னா தியோதெரப்பு அப்படின்ற ஒரு அருமையான மனுஷன். நான் சொல்கிறேன், நான் பைபிள் அவனை பற்றி அப்படி சொல்லலை. இவன் யார் அப்படின்னா, இந்த தியோதெரப்பு யார் அப்படின்னா 3 யோவான் 9-10 ஆகிய வசனங்களை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். கவனிங்க, இந்த 3 யோவான் 9-10 இந்த தியோதெரப்பு அப்படின்ற மனுஷனை பற்றி இருக்குது. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோதெரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து அவர்களை சபைக்கு புறம்பே ஆக்குகிறான் அப்படிங்கிறார். இந்த தியோதெரப்பு சபையில் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியல் இஷ்யூவை உருவாக்குறார். என்னன்னா, சகோதரர் அவனும் ஏற்றுக்கொள்ள, யாராவது ஏற்றுக்கொண்டாலும் அவங்கள விடுறது கிடையாது. தானும் வளர மாட்டான், அடுத்துனையும் வளர விட மாட்டான். தானும் சாப்பிட மாட்டான், அடுத்துனையும் சாப்பிட விட மாட்டான். இப்படிப்பட்ட ஆள் இந்த தியோதெரப்பு. புரியுதுங்களா? இந்த தியோதெரப்பு எல்லா சபையிலும் இருக்கும். குடும்பத்துக்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று, சபைக்கு ஒன்றுன்னு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த தியோதெரப்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் மனசோட வேண்டிய அவசியமே இல்லை. தடைகளை நீக்கி போடுறவர் தியோதெரப்பையும் நீக்கி போடுவார், அவ்வளோதான். இது உண்மை. அப்போது நீங்கள் ஜெபிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. இந்த யோவான் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதுகிறார். ஆமென். நான் வந்தாலும் அவன் எங்களுக்கு விரோதமான பொல்லாத வார்த்தைகளை அழைப்பி செய்து வருகிற கிரியைகளை நான் நினைத்து கொள்வேன். அந்த அளவுக்கு அப்போஸ்தலனுடைய இருதயம், மனது பாதிக்கப்படுகிற அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க. வார்த்தைகளை அழப்புகிறவன் அப்படின்னா அப்படியே பேசி பேசி ட்விஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறவன், அப்படிப்பட்டவன் இருப்பான். இப்போ இந்த சபைக்கு தடை யாரு? தியோதெரப்பு. கவலைப்படாதீங்க. தியோதெரப்பை தேவன் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ கண்டிப்பாக செய்வார். டோன்ட் வரி. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற யாராக இருந்தாலும் தூக்கிடுவார். ஏலியை தூக்குனார்ல, பிரத்யேட்சமான தரிசனம் வெளிப்பாடு இல்லாத போது ஏலி என்ற ஆசாரியனை தேவன் தூக்குனார்ல. தேவனுடைய நாம மகிமைக்காக வாழாத சவுலை தூக்கிட்டு தாவீதை கொண்டு வந்தார்ல. அப்படிதான். ஸோ யூ டோன்ட் வரி, டோன்ட் பாதர் அபவுட் தியோதெரப்பு. தியோதெரப்பை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மனிதர்களால் வரக்கூடிய தடைகள், எல்லா சூழ்நிலையிலையும் மனிதர்களால் தடைகள் வரும். இதில் பாருங்க, யோசேப்பு ஒரு சிறந்த மனிதர், அவர் மூலிமா தடை வந்துச்சு இல்லையா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யோசுவா ஒரு சிறந்த மனிதர், அவரும் தடை பண்ணார். யோவான் ஸ்நானகர் ஒரு சிறந்த மனிதர், ஆனால் அவரு கூட தேவசத்தை நிறைவேறதுக்கு ஒரு தடையான வார்த்தையை சொன்னார். இயேசப்பா அதை மேற்கொண்டார்.
அதே மாதிரி சீஷர்கள் கூட சிறந்தவர்கள் தான். ஆனால் மற்றவங்க ஊழியம் பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த வைராக்கியத்தில் பேசுனாங்க. கர்த்தர் அதை கண்டுக்காதுங்கன்ட்டார். சில நேரத்தில் மனிதர்கள் தானாக வந்து தடையாக விழுந்துருவாங்க. ஒரு சில நேரத்தில் பர்பஸாகவே தடையாக வருவாங்க. தீயத்தரப்பில் தானாக வரல, பர்பஸாகவே தடையாக இருந்தால் கர்த்தர் அதை அப்டேகளை கண்டிப்பாக நீக்கி போடுவார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது காரியம் உங்களோடு பேச விரும்புகிறேன். சத்ருவினால் வரக்கூடிய தடைகள். சத்ரு ஒரு மனிதனுக்கு தடையாக இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். யாரை கொண்டு வேணுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவனால் தடையை உண்டாக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மனிதர்களால் வரும் தடைகள், இந்த மனிதர்களையும் அவன் தடைக்கல்லாக பயன்படுத்த முடியும். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஸோ தேவ ஜனங்கள் கவனமாக கேளுங்க. எங்கே சத்துருவினால தடைகள் வருகிறது என்பதை வேதத்திலே நாம் பார்க்கணும். 1 தெசலோனிக்கேயர் 2:18 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:18. நான் அநேக தரம் உங்களிடத்தில் வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தடை, ஊழியத்துக்கு போக முடியாத ஒரு தடை, சரீர பலவீனமாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சூழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது செய்யணும், செயல்படணும், எழும்பணும், ஆண்டவருக்காக ஏதாவது செயல்படணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஒரு தடை வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துடுவாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மனிதர்களால் வரக்கூடிய தடைகள். அப்போ மனிதர்களையும் ஒரு தடையாக சத்துரு பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் பேச விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த பிரசங்கத்தை நான் செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பல சூழ்நிலையில் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருகிறவன். திருமண தடையாக இருக்கலாம், வீடு கட்ட முடியாத தடையாக இருக்கலாம், ஊழியத்தில் தடைகளாக இருக்கலாம், உயர்வு வராதபடி தடையாக இருக்கலாம், படிக்க முடியாதபடி தடையாக இருக்கலாம். யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க 18ஆம் வசனத்தில்னா, அவ்வளவு வல்லமையாக ஜெபிக்கக்கூடிய பவுல் தான் சொல்கிறாரு, சாத்தானோ எங்களை தடை செய்தான். நான் கேட்குறப்போ பவுல் என்ன ஜெபத்தில் குறைவுள்ளவரா? கிடையாதே, நல்லா ஜெபிக்கிறவர் தானே. எவ்வளோ வல்லமையாக ஊழியம் பண்ணவர், எவ்வளோ மகிமையாக ஊழியம் பண்ணவர், எவ்வளோ அற்புதத்தோடு ஊழியம் பண்ணவர். அந்த தேவ மனுஷன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான், சாத்தானும் எங்களை தடை பண்ணினான். அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையை உங்களுக்குள்ள விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. நீங்கள் தேவனுக்காக செயல்படும் போது ஒரு பிரச்சனை, நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பும் போது ஒரு பிரச்சனை, ஜெபிக்கலான்னு முட்டி போடுவீங்க, ஒரு பிரச்சனை வந்துடும். உபவாசம் பண்ணலான்னு நினைப்பீங்க, ஒரு பிரச்சனை வந்துடும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகலான்னு நினைப்பீங்க, ஒரு பிரச்சனை வந்துடும். ஊழியம் செய்யலான்னு நினைப்பீங்க, ஒரு பிரச்சனை வந்துடும். எது செஞ்சாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த சர்க்கம்டன்ஸை புரிஞ்சிக்கணும். எதனால் இந்த தடை வருது? மனிதர்களால் வரக்கூடிய தடைகள். சில நேரத்தில் மனிதர்களையும் பிசாசை இயக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு தகுந்தாற் போல கட்டி ஜெபிக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு தடை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னால் தான் இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவரை நம்பி விசுவாசித்தால் நிச்சயமாக இந்த தடையை சுக்குநூற உடைச்சு போடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சத்துருவும் இந்த தேவனை மீறி செயல்பட வாய்ப்பு கிடையாது. எந்த சத்துருவுக்கு அந்த அதிகாரம் சத்துவம் கொடுக்கப்படலை. தேவனை மீறி செயல்படக்கூடிய சத்துவம் அதுங்களுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை சார்ந்திருக்கணும். அப்போ ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கட்டி ஜெபம் பண்ணணும். எல்லை பாதுகாப்பு ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணணும். சூழ்ந்திருக்கிற கிரியைகளை கட்டி ஜெபிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சத்துருடைய கிரியைகளை கட்டி ஜெபிக்கணும். அந்த குடும்பங்களை சூழ்ந்திருக்கிற கிரியைகளை கட்டி ஜெபிக்கணும். ஊழியம், சபை நடக்க போகிற இடம், ஆராதனை நடக்கிற இடம், குடும்பங்கள் சந்திக்கிற இடங்கள், கால் வைக்கிற பிரதேசத்தில் கிரியை செய்கிற அந்தகார கிரியைகளை நீங்கள் கட்டி ஜெபிக்கணும். ஜெபித்தால் மாத்திரமே நீங்கள் விடுதலையை, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். சும்மா தடை வந்துருச்சுன்னா ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா தடை வரும். விசுவாசம் இல்லைன்னா தடை வரும். பரிசுத்தம் இல்லைன்னா தடை வரும்.
அப்போ எங்கே ஒரு குறைபாடு இருக்குது. இப்போ பவுலே சொல்றாரு பாருங்களேன், ரோம திருச்சபைக்கு எழுதும் போது, ரோமருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதும் போது 2 இடத்துல சொல்றார். 1ஆம் அதிகாரம் 13 தெளிவாக சொல்றாரு, நான் அநேக தரம் உங்களிடத்தில் வர மனதாக இருந்தேன், ஆசையாக இருந்தேன், ஆனால் நானும் வருவதற்கு சில தடைகள் ஏற்பட்டது தெளிவாக சொல்றார். ஆனால் அந்த தடை மனிதரால் வந்த தடையா அல்லது சூழ்நிலைகளால் வந்த தடையா, எதனால் அந்த தடை, சத்துருவினால் வந்த தடையான்றதை சொல்லலை. ஆனால் சொல்கிறார் சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்றார். அப்போ அந்த தடைகளுக்காக ஜெபிக்கிறார். ஆனால் பர்பஸாகவே அதை எங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 15:22 சொல்கிறாரு. 15:22 பவுல் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நான் பல முறை வரணும்னு நினைச்சாலும் எனக்கு வர மனதில்லாமல் நானே அந்த தடைக்கு காரணமாயிட்டேன் அப்படின்றார். என்னன்னா, மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேலே என்னுடைய அஸ்திபாரத்தை போடாதபடி கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற ஒரு கோட்பாடு எனக்கு இருக்குது. அதனால உங்ககிட்ட வர்றதுக்கு நானே தடையாக இருந்தேன் அப்படின்றார். ஸோ தட் ஹிண்டரன்ஸ் மேட் பை ஹிம்செல்ஃப், அவரே அவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஒரு தடையாக மாறுறாரு. எத்திக்ஸ், ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில கொள்கை கோட்பாடு இருக்கும். அந்த கொள்கை கோட்பாடே அவர்களுக்கு தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், we need ethics, but that ethics should controlled by the Holy Spirit of God. That is very important. That ethic must under the word of God. வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதாக இருக்கணும், பரிசுத்தாவியினால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டதாக இருக்கணும். சும்மா நானே எனக்கு ஒரு கொள்கையை வச்சுக்கிறது, நானே எனக்கு ஒரு கோட்பாடை வச்சுக்கிறது, ஆமென், நானே எனக்கு ஒரு கோட்பாடை வச்சுக்கிறது, நானே எனக்கு ஒரு கொள்கையை வச்சுட்டு தேவன் என்னை இயக்குகிறதுக்கு நானே தடையாக மாறிடுவேன் சம்டைம்ஸ். ஆனால் பவுல் நல்ல கருத்துக்காக தான் சொல்கிறார், பிறனுடைய அஸ்திபாரத்தின் மேலே நான் அஸ்திபாரம் போடக்கூடாது, கிறிஸ்துவை அறிவிக்கப்படாத இடங்களில் போய் நான் அறிவிக்கணும் அப்படின்றார். ஸோ சொன்ன இடத்துலையே போய் சொல்லிட்டு, பேசின இடத்துலையே பேசிட்டு, சொல்லப்பட்ட இடத்துலையே சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. புதிய இடங்களுக்கு போய் அறியப்படாத மக்களிடத்தில் போகணுன்ற வாஞ்ச எனக்கு இருக்குது அப்படின்றார். அதனாலேயே நான் உங்ககிட்ட வர்றதுக்கு அது ஒரு தடையாக இருந்துச்சு அப்படின்றதையும் பவுல் அங்கே உணர்த்தி காண்பிக்கிறார். ஸோ தேவனால் வரக்கூடிய ஊழியமாக இருந்தாலும் சத்துருவினால் வரக்கூடிய தடையா, மனிதர்களால் வரக்கூடிய தடையா, அல்லது எனக்கு நானே உண்டாக்கி கொள்ளுகிற தடையா என்பதையும் நான் பகுத்தறிய கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு அந்த விஷயத்தில் தவறிடுவாங்க. ஒருத்தர் உங்களை மீட்டிங் கூப்பிட்றாங்க, செய்தி கொடுக்க கூப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த 3மே நீங்கள் பரிசீலனை பண்ணணும். மனுஷர்களாலையும் தடை வரும், என்னாலையும் தடை வரும், சத்ருவினாலையும் தடை வரும், அடுத்து தேவனாலையும் தடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேவ சித்தம் இல்லாமல் போயிட்டாக்கா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கவனிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, கீழ்ப்படியாதபடிக்கு உங்களை தடை செய்தவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கலாத்திய திருச்சபை கீழ்ப்படிய மாட்டேங்குது. மாம்சத்தின் கிரிகளை எந்த சபைக்கும் அவர் எழுதலை. எந்த சபைக்கு எழுதுறாரு? கலாத்திய சபைக்கு தான் எழுதுறாரு. ஏன்னா அந்த மாம்சத்தின் கிரியை பூரணமாக எங்கே இருந்துச்சுன்னா கலாத்திய சபையில் இருந்துச்சு. அதனால தான் எழுதுறாரு. எழுதிட்டு ஆவியின் கனிகளை பற்றி எழுதுறார். எந்த கனி அவர்களுக்கு தேவை என்பதையும் அந்த இடத்துல எழுதுறார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி உன்னை தடை செய்கிறவன் யார்? அப்போ நிச்சயமா சத்துரு தான் சத்தியத்துக்கு எதிர். சத்தியத்துக்கு எதிரானவன் சத்துரு. ஏன் அவன் கீழ்ப்படிய பண்ண விடமாட்டேன்றானா, நீ கீழ்ப்படிஞ்சிட்டு ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ அந்த தடை நிச்சயமாக டெஃபினெட்லி சத்துருனுடைய கிரியையா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த தடை எதனால வருது? சத்துருவினால் வரக்கூடிய தடை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், டெஃபினெட்லி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா டிஸ்ஒபீடியன்ஸ். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். டிஸ்ஒபீடியன்ஸ், பெருமை, ப்ரைட், பெருமை, அன்ஹோலினஸ், அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், அன்பிலீவிங், இது எல்லாமே யார் காசு பண்ணுவாங்க? டெவில் தான் காசு பண்ணுவான். இஸ் த ஒன்லி ரீசன். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பரிசுத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை, உண்மை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வசனம் என்ன சொல்கிறது? கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா கீழ்ப்படியாதவன் யார்? சத்துரு தான். அப்போது சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருவான்.
அந்த தடைகளை நீங்களும் நானும் தகர்த்தெறியணும். ஏன் என்னால் கீழ்ப்படிய முடியல? ஏன் என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியல? ஏன் என்னால் ஜெபிக்க முடியல? ஏன் என்னால் வேதம் வாசிக்க முடியல? ஏன் என்னால் ஆலயத்துக்கு போக முடியல? அப்படின்றத அவன் உட்கார்ந்து திங்க் பண்ணி ஜெபம் பண்ணி அதை பிரேக் பண்ணணும். தடைகளை நீக்கி போடுறவர் முன்னால் தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் விசுவாசத்தினாலே அந்த ஆண்டவரை இயக்கணும். உங்கள் விசுவாசம் தேவனை இயக்கும். என்ன செய்யும்? விசுவாசம் தேவனை உந்தி தள்ளும் செயல்படுவதற்கு. அப்போ உங்கள் ஃபெய்த்து தான் மெயின். அந்த ஃபெய்த்து தான் அது உங்களை நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான வரம். அதனால தான் அந்த விசுவாச வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதுக்கு தான் அந்த கிருபை. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஃபெய்த்தில் நடத்தப்படுறது இல்லை. தரிசித்து நடந்த மனிதர்களை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கன்னு பவுல் எழுதுறாரு. எதுக்காக எழுதுறாரு? தரிசித்து நடக்கிறவனை விட ஃபெய்த்தில் நடக்கிறவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக நடப்பான், சரியாக நடப்பான், நேர்த்தியாக நடப்பான், தேவ சுத்தத்தின்படி நடப்பான். அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த ஃபெய்த் தேவ சுத்தத்தை செய்யும். அந்த ஃபெய்த் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையாக உங்களை மாற்றும். அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் நடக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 22, 23 நீங்கள் குறிப்பெடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து பேதுருவை ரொம்ப புகழாரமாக தான் சொல்லியிருப்பார். முதல்ல என்னன்னு, நிச்சயமாக இதை உனக்கு யாருமே வெளிப்படுத்தலை, தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அந்த அளவுக்கு தேவனோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த பிறகு பேதுரு பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தான். இதான் நான் முதலே சொன்னேன். இந்த அடுத்தவங்க தரிசனத்தில், அடுத்தவங்க அழைப்பில் போய் தலையிடாதன்னு. புரியுதா உங்களுக்கு? பேதுரு எங்கே கை வச்சான்னா, தன்னை படைத்தவருக்கே அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னால் போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். அப்போது பேதுரு பேசலை, பேதுருவை பேச வைக்கக்கூடிய, செயல்பட வைக்கக்கூடிய, தேவ சித்தத்துக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் அங்கே போராடுது. அதான் உண்மை. அது ஆவிக்குரிய சிந்தையில், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார். அப்போ மனிதர்கள் சில நேரத்தில் இயக்கப்படுவாங்க. சத்துரு டைரக்டாக இயங்குவானா? டைரக்டாக இறங்கி உன்னை இயக்குவானா? கண்டிப்பாக கிடையாது. த்ரூ மேன், த்ரூ பீப்புள், த்ரூ சிச்சுவேஷன், ஏதோ ஒரு சூழ்நிலை மூலம் யாராவது ஒருத்தர் மூலியமாக தான் சத்துரு கிரியை செய்ய முடியும் பூமியில். ஏன்னா அவனுக்கு இந்த பூமியில் டைரக்டாக கிரியை செய்ய முடியாது. வித்தவுட் சோர்ஸ் ஹவ் வில் ஆப்ரேட் த வேர்ல்டு. இந்த உலகத்தை இயக்கிறதுக்கு அவனுக்கு தேவை, மனுஷன் தேவை. அதனால தான் மனிதர்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் மனிதர்களை பொசஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக இப்படி தான் கொண்டு வர முடியும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொள்கிறாரு. தேவ சுத்தத்துக்கு எதிராக பேசுகிற உடனேயே அந்த இடத்துல தேவன் கடிந்து கொள்ளுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் புரிஞ்சுக்குங்க, தடைகள் சத்துருவினால் வருகிறது என்பதை ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்கலாம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், பரிசுத்தமாக இருக்க மாட்டோம், விசுவாசமாக இருக்க மாட்டோம், நீதியாக இருக்க மாட்டோம், உண்மையாக இருக்க மாட்டோம். இதை கண்டுபிடிச்சிட்டாலே தெரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில் தடை சத்துருவினால் வந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியும். ஓகே, கவனிங்க, வசனத்தை கவனிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கவனிங்க. பிசாசு அவரை காட்டி கொடுக்கும்படி யூதாசை தூண்டின பின்பு, தெளிவா வசனம் சொல்லுகிறது, Satan provoked him. யூதாஸ் காரியத்தை தூண்டிக் கொண்டே இருந்தான், காட்டிக்கொடு என்று. அப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் தேவ சித்தத்துக்கு எதிராக நடத்துறதுக்கு கூட இருக்கிற ஒரு ஆளையே செலக்ட் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ட்ரைனிங் வாங்கலான்னு தான் வந்தான். ஆனால் யாருக்கு இடம் கொடுத்துட்டான் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி டியூன் பண்ணி அவன் ஆளாக வச்சுட்டான். அது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால தான் நீ செய்கிறது போய் சீக்கிரமாக செய்,
அப்படின்னு சொன்னார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னார். அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, சத்துரு எல்லா காலத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தடைகளை கொண்டு வந்திருக்கான். தேவ சுத்தத்தை செய்ய முடியாதபடி தடைகளை கொண்டு வந்திருக்கான். திருமணம் தடைப்படலாம், வேலை கிடைக்கிறது தடைப்படலாம், படிக்கிறது தடைப்படலாம், ஆரோக்கியம் சுகம் கிடைக்கிறது கூட தடைப்படலாம், பொருளாதாரம் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய பொருளாதார காரியத்தில் தடைகள் வரலாம். எனக்கு தெரியல என்ன விஷயத்தில் நீங்கள் தடைப்பட்டு நிற்கிறீங்க அப்படின்னு. குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கலாம், அல்லது படிப்பு விஷயத்தில் தடைகள் இருக்கலாம், ஊழிய வளர்ச்சியில் நீங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தொழில் காரியத்தில் நீங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு இருக்கலாம். என்ன விஷயத்தில் தடைப்பட்டு இருந்தாலும் சத்துருவை கட்டி ஜெபம் பண்ணி விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு விடுதலை இருக்குது நிச்சயம். ஆனால் தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ தேவ சமூகத்தில் எப்படி ஒப்பு கொடுக்கறது? அர்ப்பணிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள், டெஃபினெட்லி நீங்கள் வல்லமையுள்ள பாத்திரங்களாக நிச்சயமாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அதனால் சோர்ந்து போக வேண்டாம், வசனத்தை கவனியுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஸோ சத்ருவினால் வரக்கூடிய தடைகள், சத்ரு எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாகவும் எதிராகவும் கொண்டு வரலாம். தடை அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. தடை அப்படின்னா சத்துரு கொண்டு வரக்கூடிய தடை இல்லை. ஒரு காரியத்தை செய்ய போகும்போது வரக்கூடிய தடை மட்டும் சத்துருவினால் வர்ற தடை என்று சொல்ல மாட்டேன். ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி இருக்கிற தடை மாதிரியே ஒரு செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கிறதும் ஒரு தடையாக தான் பார்க்கப்படுகிறது. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? ஆமென். செய்ய கூடாத ஒரு விஷயத்தை என்னை செய்வதற்கு தூண்டுவதும் தேவ சித்தத்தை நான் செய்வதற்கு எதிரான தடையாக மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் தடை என்பது 2 ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆஸ்பெக்டில் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போயிட்டாலும் தடை தான், செய்யக்கூடாததை செய்யும்படி தூண்டிவிடப்பட்டாலும் தடை தான். இது 2மே தடை தான். இது 2லையும் வரக்கூடிய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. அதனால் கவனமாக இருங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக தடைகளை நீக்கி போடுறவர் உங்களுக்கு முன்னால் போவார். ஆமென். அதில் எந்த சத்ரு பற்றி கவலைப்படாதீங்க, சரண்டர் ஆகுங்க கர்த்தர்கிட்ட. டெஃபினட்டாக சொல்கிறேன், அது மனிதர்களானாலும் சரி, அல்லது அது எப்பேற்பட்ட சத்துருடைய கிரியானாலும், செய்வன பில்லி சூனியம் மாந்திரிகம் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவும் தடை பண்ணாது. எல்லா தடையும் உடைச்சி ஆண்டவர் உங்களை திரும்ப மேலே கொண்டு வருவார். ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, வீடு கட்டின பாதியில் நின்றுச்சு, கல்யாணம் மாப்பிள்ளை வருது போயிடுது பாஸ்டர், சம்பாதிச்சேன் கையில் பணம் நிற்கிறதே இல்லை, கடன் அடைக்கணும்னு நினைக்கிறேன், கடன் அடைக்க முடியல. நிறைய பேர் ரொம்ப சோர்வாக பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், விசுவாசிங்க. நிச்சயமாக நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தடைகளை தேவன் தகர்த்தெறிவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது 3வது தடை என்னன்னு பார்ப்போம். ஆமென். கர்த்தரால் வரக்கூடிய தடை. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த 3வது தான் ரொம்ப டேஞ்சர். என்ன சொல்கிறேன்னா, மனுஷனால் வரக்கூடிய தடையை கர்த்தர் உடைப்பார். ஆமென். சத்ருவினால் வரக்கூடிய தடையும் கர்த்தர் உடைச்சிடுவார். ஆனால் இவரே குறுக்க திரும்பி நின்னார்னா சிக்கிக்குவோம். பிரச்சனை அதுதான். ஆமென். நீங்கள் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவ சித்தத்துக்கு எதிராக தேவனையே கட்டி ஜெபிக்கிறவங்களாம் மாறிட்டாங்க, அதிமிஞ்சிய நீதிமான்களாக மாறிட்டாங்க. அதனால தான் நடக்க வேண்டிய சாதாரண நல்ல விஷயம் கூட அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதில்ல, தடைப்பட்டு போகுது. மிஞ்சின நீதிமானாக மாறிட்டாங்க, தேவனையே கட்டி ஜெபிக்கிறவங்களாம் மாறிட்டாங்க. ஆமென். தேவனையே கட்டி ஜெபிக்கிறவங்களாம் மாறிட்டாங்க. கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16:6 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே
வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். நான் கேட்குறேன், வசனத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் தடை பண்ணுவாரா? வசனத்தை சொல்ற அவருடைய வேலையை அவரே தடுப்பார்? அப்படி இல்லை. யாரு எந்த இடத்துல, எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில் எதை செய்யணும்னு தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அதில் நீங்களும் நானும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இப்போ நான் என்ன செய்யணுன்றதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறவனு கர்த்தர். என் வாழ்நாள் முழுசு நான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறவர் கர்த்தர். நீங்களும் நானும் கிடையாது. இது நம்ம கையில் இல்லைங்க. இதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இது என் கையில் கிடையாது. தேவ ஆவியானவர் தடை பண்றாரு. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனம் உண்டாகி, மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து சுவிசேஷம் அறிவிக்கும்படி அழைப்பை கொடுத்ததை அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆமேன். பவுல் அதை நிச்சயித்து கொண்டு 10ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கோதோனியா தேசத்துக்கு புறப்பட்டு போனோம். ஆமேன். கவனிங்க, ஆசியாவில் போய் சுவிசேஷத்தை சொல்லனா ஆவியானவரே தடை பண்ணார். சில நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்மளை தடை பண்ணுவார். கிளீனாக தெரியும் ஆண்டவர் குறுக்க திரும்பிட்டாரு அப்படின்னு. யார் திரும்பினாலும் தேவன் நமக்கு எதிராக இருக்கிறத திருப்புவார். ஆனால் தேவன் திரும்பிட்டார் அப்படின்னா நாம தான் தேவன் கிட்ட திரும்பணுமே தவிர திரும்பியுமாக தேவனை நம்ம மாற்றவே முடியாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்போது சூழ்நிலைகளை கவனிக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவனால் வருதா, மனுஷனால் வருதா, இல்லை என்னுடைய முயற்சினால் வருதா, இது ஆசீர்வாதமா? சத்துருவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வர முடியும். வாய்ப்புகளை சத்துரு உருவாக்க முடியும். சூழ்நிலைகளை மனிதர்கள் உருவாக்க முடியும். சூழ்நிலைகளை சத்துருவும் உருவாக்க முடியும். சிலது நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். ஆஹா ஓஹோன்னு நம்மளை தூக்குவாங்க பாருங்களேன். எதுக்கு தெரியுமா? கீழே போடுறதுக்கு தான். கீழே போட்டு 4 மிதிக்கிறதுக்கு தான். நமக்கு மேலே அவ்வளவு புகழாரமும் அவ்வளவு அன்பும் பாசத்தையும் சிலர் காட்டுவாங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை தடை செய்வார். சில காரியத்தை தடை செய்வார். கிளீனாக தெரியும் ஆவியானவர் நம்மளை வேறு பிரித்து கொண்டு போகிறது. கிளீனாக தெரியும் ஆவியானவர் நம்மளை பிரித்தெடுக்கிறது. கிளீனாக தெரியும் ஆவியானவர் நான் செய்யக்கூடிய வேண்டியவற்றை செய்யாமல் தடை செய்யப்படுகிறதை பார்க்க முடியும். அப்போது பவுல் என்னத்தை விருப்பப்பட்டார்? தேவ வசனத்தை சொல்றதுக்கு தானே விருப்பப்பட்டார். ஆனால் வசனத்தை சொல்றதுக்கு யார் தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வசனத்துக்கு தடையானவர் அல்ல. பவுல் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை தீர்மானிக்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அதனால அவர் அங்கே தடை பண்ணார். அவர் வசனத்துக்கு தடையானவர் கிடையாது. அவர் வசனத்தை சொன்ன ஆவியானவருக்கு நல்லது தானே. அதுக்கு தானேங்க அபிஷேகம் பண்ணார். அதுக்கு தானேங்க அழைச்சாரு. அந்த வசனத்தை சொல்றதுக்கு தானேங்க அவனை பிரித்தெடுத்தாரு. அப்புறம் அவரே போய் வசனத்தை சொல்ல தடுத்து என்னத்தை சாதிக்க போறாரு? கிடையாது. என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணுன்றதை தீர்மானிக்கிற பொறுப்பு ஆவியானவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ தேவ ஜனங்கள் விட்டு கொடுக்கணும். ஒரு சில காரியம் நமக்கு அனுகூலமாக அமையலை, ஒரு சில காரியம் நமக்கு தேவ திட்டத்துக்கு எதிராக நம்ம செயல்படும் போது, தேவ சுத்தத்துக்கு எதிராக நம்ம செயல்படும் போது நமக்கு எதிரான சில காரியங்கள் நடக்கிறத பார்த்துட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. நான் இன்னைக்கு நிறைய பேரை தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. ஆண்டவரையே கட்டி ஜெபிக்கிறான். அதான் உண்மை. அதனால தான் அவன் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குது. இதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்களேன். ஆமேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெரும் மலையினுடைய இரைச்சல் சத்தம் வருது. 18ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 7ஆம் தரம்
இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்றான். இது ஒரு சூழ்நிலை, இயற்கை. மழை உம்மை தடை செய்யாதபடி. மழை பெய்யுறது இயற்கைங்க. நம்ம ஆளுங்க இந்த மலையை கட்டி ஜெபிப்பான், மீட்டிங் நடக்கணும் அப்படின்றதுக்காக வானத்தை கட்டி ஜெபிக்கிறேன். எலியாவினுடைய விசுவாசத்தை தான் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. எலியா வசனத்தில் பார்த்தீங்கன்னா மலையை நிறுத்தினார், திரும்பி ஜெபிச்சு மலையை கொண்டு வந்தார். அவன் நம்மால் நிறுத்துவானா, கொண்டு வரானா இல்லையான்னு தெரியல. அதனால தான் வறட்சி. அதுதான் வறட்சி. அடித்தா ஓவராக அடிக்கும், இல்லைனாக்கா அடிக்கவே அடிக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆளுக்கு மலையை கட்டி ஜெபிச்சுட்டு இருக்கிறான். உன் வேலை என்ன தெரியுமா? மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் ரதத்தை பூட்டிட்டு கிளம்பிடு. மழை உனக்காக நிற்காது, நீ தான் மழைக்காக நிற்கணுன்ற சத்தியத்தை ஆகாபுக்கு சொன்னவன் எலியா. ஆகாபுக்கு சொன்னவன் எலியா. அம்மேன். கட்டி ஜபிக்கிற, நீ போகிற வரைக்கும் மழை வராது, போ, உன்னை சேதப்படுத்தாது. இப்படிலாம் எளிய எந்த ப்ராமிஸும் கொடுக்கலைங்க. அமேன். இயற்கை சில நேரத்தில் நமக்கு தடையை கொண்டு வரும். நம்ம ஊழியத்துக்கு கிளம்புறேன், மழை பெய்யுது, கட்டி ஜபிக்கிறதா, இயேசுவின் நாமத்தில் மழையை கட்டி ஜபிக்கிறேன். பனி பெய்யுது, இயேசுவின் நாமத்தில் பனியை கட்டி ஜபிக்கிறேன். ஒரே ஒரு காரியம் சொல்லுது, இரவில் நிலவாகிலும் பகலில் வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. அதை விசுவாசிச்சுட்டு போக வேண்டியது தான், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இதை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு கடைசியில் நாட்டில் வறுமை தாயா மிஞ்சிச்சு, தரித்திரம் தாயா மிஞ்சிச்சு. ஜபிக்க தெரியாமல் கண்ணாபின்னாலும் ஜபிக்கிறவங்க இருக்காங்க இன்னைக்கு. எதனால் தடை வருதுன்னு தெரியாது. சத்துருவனால் வருதா, தேவன் தடை செய்கிறாரா? அமேன். அது மனிதர்களால் தடை வருதா, இல்லை நானே ஒரு தடைக்கெல்லாம் மாறி நிற்கிறேன்னா, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஆவன பிசாசை கட்டுவான், முடிஞ்சால் தேவனையும் கட்டி ஜெபிப்பான், பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கட்டி ஜெபிப்பான், எல்லாத்தையும் கட்டி ஜெபம் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது என்னன்னு. இந்த குருட்டாட்டம் பிடிக்கிற இந்த ஆவியின் இடத்திலிருந்து இன்னைக்கு தேவ ஜனங்கள் விடுதலை ஆகணும். இதை தேவன் விரும்புகிறாரு. பிரியமானவர்களே கவனிங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அமேன், எலியா சொல்கிறாரு, முன்னால் போயிடு, மழை பெய்யறதுக்கு முன்னால், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீ ஸ்டார்ட் பண்ண. இயற்கையோட போராடிக்கிட்டு இருக்காத. இயற்கை சில நேரத்தில் தடையாக இருக்கும், ஆனால் அந்த இயற்கையினால் வரக்கூடிய தடைகள் பெருசல்ல. நீ இயற்கையை மாற்றணும்னு நினைக்காத. அப்போ இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் ஏன் இயற்கையை மாற்றினார்? எஸ் என்றைக்கு அது உன்னுடைய உயிரை பறிக்க அது ஆயத்தமாக இருக்கிறதோ, அல்லது உன் விசுவாசத்துக்கு பரீட்சையாக இருக்கிறதோ, அந்த இடத்துல உன் ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அந்த இடத்துல நிச்சயமாக நீ காற்றையும் மழையும் ஜெயிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நினச்ச இடத்துல எல்லாம் நிறுத்திட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் சைக்கிளோ பைக்கோ இல்லை, நினச்சா நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறான் பாருங்க, அந்த மாதிரிலாம் போக முடியாதுங்க. இயற்கையோடு போராட முடியாதுங்க. ஆனால் தேவனுக்கு கண்ட்ரோல் இருக்கா? இருக்கு. மழையை பெய்ய வைக்கிறதுக்கும் பெய்யாமல் இருக்க பண்ணுறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? தேவனுக்கு அதிகாரம் இருக்கு. வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் மழையை தடுத்தேன் அப்படின்னு இருக்கும். ஆமென். தேவன் நினைச்ச மழையை தடுப்பார். எலியா காலத்தில் தடுத்த மழை இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்படலாம். அதுக்கு அவசியம் இருக்கணும், அதுக்கு தேவை இருக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அதை தேவன் தீர்மானிக்கணும். அதை நீங்களும் நான் தீர்மானிக்க முடியாது. அதனால தேவனால் உண்டாக்கப்படுகிற தடைகள், சில நேரத்தில் உனக்கு பிடிச்ச ஒரு வரன் வாழ்க்கை அமையாமல் போயிடும், கல்யாணம் அமையாமல் போயிடும், பிடிச்ச ஒரு இடத்த வாங்க போய் அந்த இடம் வாய்க்காமல் போயிடும். தேவன் தடை பண்ணுவார். ஆனால் நாம் போய் அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். எங்கே பிரச்சனை? கடைசியில் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு வில்லங்க இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு போராட்டம் இருக்கலாம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்காக
ரொம்ப அவசரம், ஒரு மலை பிரதேசம், ரொம்ப அவசரம் எனக்கு. அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்காக காலையிலேயே பஸ்ஸில் ஏறத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு ஹைடெக் பஸ் நிற்குது. அந்த ஹைடெக் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான பஸ்ஸு. அதில் ஏறி போனால் கொஞ்சம் சொகுசாக உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பஸ்ஸில் ஓடி போய் ஏறினேன். 2 செகண்ட்குள்ளே எல்லாம் ஆவியானவர் சொன்னார், இறங்கு கீழே அப்படின்னாரு. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். இறங்கு கீழே அப்படின்னு. ஒரு பழைய பஸ்ஸு நிற்கிது, அதே ஊருக்கு போகிற பஸ்ஸு. கட்ட 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 கட்டன்னு சவுண்டு வரும், அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு. அங்கே போய் அதில் ஏறி உட்கார் அப்படின்னு. ஏன்டவரே, நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காதா அப்படி தான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு, ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். படுத்து தூங்கிட்டு போகலான்ற நேரத்தில் ஒரு சாதாரண பஸ்ஸில் போய் ஏறி உட்கார் அப்படின்ட்டார். சரி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி இறங்கிட்டேன். அந்த கண்ட்ராக்டர் என்னை திட்டியே போட்டார். இறங்கி போய் இன்னொரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். நார்மல் பஸ்ஸு, அது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு. ஏறி உட்காந்துட்டேன். இந்த பஸ்ஸு புறப்பட்டு போச்சு. அந்த பஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து புறப்பட்டுச்சு. புர்ரு 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 புர்ருன்னு போய் சேர்ந்துச்சு. போனால் ஒரு குறிப்பிட்ட பெண்டில், மலை உயரத்தில் ஒரே கூட்டம், டிராஃபிக் ஜாமு. என்னன்னு பார்த்தா, நான் ஏறி உட்காந்த பஸ்ஸு குப்பரடிச்சு விழுந்து கிடந்துச்சு ஒரு குழியில். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய சரியான நேரத்துக்கு போகணுன்றது தான் முக்கியமே தவிர சொகுசாக போகணும்னு ஆசைப்படாது அப்படின்னாரு. அதான் உண்மை. அப்போது சில நேரத்தில் ஆவியானவரை தடை பண்ணுவார். அது நமக்கு பிடிக்காது. அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆண்டவரையை குறை சொல்லுவான். ஆண்டவர் அதெல்லாம் மன்னிக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு, எல்லாமே செய்கிறார். பட் சில நேரத்தில் நம்ம தடைகளை சரியாக புரிஞ்சுக்கணும். இது தேவனால் வருதா, சத்துருவினால் வருதா, மனிதர்களால் வருதா, சூழ்நிலையினால் வருதா, எனக்கு நானே தடையாக இருக்கிறேன்னா, இல்லை இயற்கை கால சூழ்நிலையினால் உண்டாகிற தடையா அப்படின்றதெல்லாம் நாம தான் அறிந்து அதுக்கு தேவையானபடி ஜெபத்திலே, அதுக்கு தேவையானபடி ஜெபத்திலே நாம் மேற்கொண்டு கடந்து செல்லணும். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை எக்ஸாக்ட் உதாரணம் இதுதான். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 24லேருந்து 31 முடிவுள்ள வசனங்களை குறிப்பெடுத்துக்குங்க. பீலையான்ற மனுஷனை கூப்பிட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அன்னைக்கு பாலாக்கு முயற்சி பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது தேவ தூதன் வழியில பட்டயத்தோட அடிக்கிறதுக்கு நிற்கிறார். பீலையாமுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்குது. தேவன் தடையா நிற்கிறார். தேவன் ஆசீர்வதித்த ஒரு கூட்டத்தை சபிக்கிறதுக்கு இவன் போறான். விடுவார ஆண்டவர்? குறுக்க நிற்கிறாரு. ஆனா என்ன நடக்குது? கழுதைக்கு தெரியுது. கர்த்தர் நிற்கிறது கழுதைக்கு தெரியுது. இவனுக்கு தெரியல. இவனுடைய காலை ஒரு நசுக்குச்சு. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு கண் திறக்கப்பட்டுச்சு. ஐயோ ஆண்டவனே என்ன கதறினான். நான் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? தேவ ஜனங்களை சபிக்க போன பிழையாமுக்கு குறுக்க நின்ன அதே ஆண்டவர் தான் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற, எதிர்த்து போராடுகிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த சத்துருடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி, தடுத்து நிறுத்துற ஆவியானவர் பட்டயத்தோடு இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் ஆண்டவருடைய தடைகள் நமக்கு பாரமாக இருக்கலாம். ஆண்டவருடைய தடைகள் நமக்கு வலிவேதனை நிறைஞ்சதாக இருக்கலாம். ஆண்டவருடைய தடைகள் நமக்கு கசப்பான அனுபவமாக இருக்கலாம். ஆனால் அந்த தடை எனக்கு நல்லது. அதான் பக்தன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில பாடுகளின் ஊடாக என்னை ஆண்டவர் நடத்தி சென்றது நல்லது. சில உபத்திரவத்தின் ஊடாக தேவன் என்னை நடத்தி செல்வது நல்லது. சில பிரச்சனைகளின் ஊடாக தேவன் என்னை நடத்தி செல்வது நல்லது. அதனாலே நான் இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்கிறவனாய் மாறியிருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படணும். அதனால பீலையாமுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்போதான் தெரிஞ்சிச்சு கர்த்தர் குறுக்க நிற்கிறாரு. கர்த்தர் குறுக்க நின்னுட்டார் அப்படின்னா மீறி போகக்கூடாது. போனால்
அது உனக்கு ஆபத்து. அது உன் எதிர்காலத்தை அழித்துவிடும். அது உன் தரிசனத்தையே அழித்துவிடும். உன் அழைப்பை நாசம் பண்ணிவிடும். கவனமாயிரு. ஆமேன். அதனால சில நேரத்தில் சிம்டம்ஸ் கர்த்தர் நல்லா காமிப்பார். அவர் எதிர்த்து நிற்கிறார், இந்த காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்றது உன் உள்ளத்துக்கு, உன் மனசாட்சிக்கு நீ ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தெரியும். அதை விட்டு விலகிடு. பெஸ்ட். ஆமேன். லிவிட். கர்த்தருக்கு பிடிக்கல. அதில் 1000 கோடி ரூபாய் லாபம் இருந்தாலும் சரியா, அதில் எத்தனை கோடி நமக்கு ஆதாயம் இருந்தாலும் சரியா, அது நமக்கு தேவையில்லையா. தேவன் எதிர்த்து நின்ன ஒரு விஷயத்தில் நான் அதுக்கு சாதகமாக இசைவாக போவதற்கு அவசியமே கிடையாது என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தால் தடைகளை நீக்கி போடுகிறவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக போவார். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவரே தடையாய் நிற்பார் என்றால் அதுக்குள்ள பூந்து தலையை விட்டினா உன் தலை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால தேவ ஜனம் புரிந்து கொள், வசனத்தின்படி தடைகளுடைய தன்மை என்ன, யாரால் வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது, எந்த இடத்தில் அதை எப்படி நான் செயல்படுத்தி மாற்றத்துக்குள் வர வேண்டும் என்பதை நீ கண்டறிந்து ஜெபித்தால் மாற்றம் நிச்சயமாய் வரும். ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேவநாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கிருபையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குவதாக சுவாமி, ஒரு மகிமை இறங்குவதாக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஆண்டவரே, மனிதர்களால் வந்த தடைகள் ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளால் வந்த தடைகள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஒருவேளை ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தடையை உண்டாக்கி இருந்தால் எங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக வணைந்து கொண்டு உம்முடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய் மாற்றி தேவரீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீரப்பா, எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுவாமி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சுவாமி நீங்க ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமேன்.